14வது அதிகாரம் முதல் இறைவசனம். இங்க பாத்தீங்கன்னா 14 தொடக்கத்திலே சொல்லிப்படுறாங்க. இப்போ 12னுடைய தொடர்ச்சி தான் 14, 13, 13னுடைய தொடர்ச்சி தான் 14. 13ல அபிரகாம் லோத்தை பிரிகிறார், இல்லது லோத்து அபிரகாமை பிரிகிறார், சோதோமுக்கு செல்கிறார். சோதோம்ல ஏதோ நடக்கிறது, அதை கண்டு கொள்ளாமல் விட்டு இருக்கலாம் அபிரகாம். ஆனா அபிரகாம் அப்படி விடவில்லை. அபிரகாம் லோத்தை மீட்கிறார். அந்த நிகழ்ச்சி தான் இந்த 14ல நம்ம படிக்கிறோம். படிங்க. அம்ராபல் 14:1. ஆமா. அம்ராபல் சினையார் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெதர்லகோமர் ஏலாமின் அரசனாகவும் திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்த பொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா, கொமோரா அரசன் பிர்சா, அதிமா அரசன் சினாபு, செபோயிம் அரசன் செமேபர், பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர். இது உங்களுக்கு வார்த்தையே புரியாத வார்த்தையா இருக்குது. நிறைய அரசர்கள். சரி, இதனுடைய உட்பொருள் என்ன தெரியுங்களா? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 வசனம் இயேசு பிறக்கிறதுக்கு சூழலை பற்றி லூக்கா எழுதுவார். அப்ப என்ன சொல்லுவாரு? அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதையும் மக்கள் தொகையில் கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரோனி என்பவர் ஆளுநராக இருந்த பொழுது முதல் முறையாக அந்த மக்கள் தொகை கணக்கிடப்பட்டு. இந்த இடத்துல 2 விஷயத்தை அங்க சொல்ற. அகுஸ்துஸ் ஆட்சி செய்த பொழுது, அதே மாதிரி குரோனியும் என்ற ஆளுநர் ஆண்ட பொழுது அப்படின்றார் இல்லையா? இது என்ன பொருள் நினைக்கிறீங்கன்னா என்னதுன்னா, இது ஒரு வரலாற்று வடிவம் கொடுக்க. இயேசு பிறப்பிற்கு ஒரு 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 ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். இயேசு பிறந்தார் என்பது நிறைய பேர் மறுத்துடுவாங்களே, இந்த இடத்துல பிறந்தாருன்றத மறுக்கிறாங்களே. அப்ப எந்த நேரத்துல பிறந்திருக்காரு, எந்த காலகட்டத்தில், எப்போ, எங்க, இதெல்லாம் அதே மாதிரி இங்கேயும் இந்த சோதோம் நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சி நடக்க போகும்போது இந்த நிகழ்ச்சி யாருடைய உண்மையிலே நடந்ததா, யாருடைய காலத்தில் நடந்தது என்பதை ஒரு வரலாற்று பின்னணியோட சொல்றதுக்காக தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு. இவர் அங்க இருந்த போது, இவர் இப்படி இருந்த பொழுது, சினையாறு இவங்கெல்லாம் இருந்த பொழுது என்னன்னா, சினையார் என்பது பாபிலோனின் அரசர். 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க படிக்கலாம். பாபிலோன் நாட்டினுடைய அரசராக இவர் சினையார் இருந்த பொழுது இல்லையா, மற்ற அரசர்கள் இங்கெங்கெல்லாம் இருந்த பொழுது இந்த சூழல் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இது ஒரு சூழல்ல 13ஆம் வசனத்தை கூட பாருங்க. 13லயே, இதுலயே 14:13 தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தி அறிவித்தான். எபிரேயரான ஆபிராமிடம், எபிரேய இனத்தவரான ஆபிராமிடம் இந்த செய்தி அனுப்புறான். ஓகே, இப்ப சோதோம் அடுத்தது 2வது வசனம். அவர்கள் சோதோம் அரசன் பெரா, கொமோரா அரசன் பிர்சா, அதிமா அரசன் சினாபு, செபோயிம் அரசன் செமேபர், பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர். ஒரு போர் நடக்க போகுது. இதுல சோதோம் அரசர் யாரு? கொமோரா, பேரா. சரி, சோதோம் அல்லது கொமோரா எதுவும் பொதுவாக சேர்ந்தே பார்க்கிறோம். பொதுவாக சோதோம் என்பதை பைபிள்ல மற்ற இடங்களில், புதிய ஏற்பாட்டும் சரி மற்ற இடங்களிலும் சேர்ந்தான் பார்க்கிறோம். சோதோம் கொமோரா, சோதோம் கொமோரா, சோமகமா சொல்லியே இந்த 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா இவரெல்லாம் குறுநில மன்னர்கள். அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்பு கடலாக இருக்கும் சித்திம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர். பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு இது. இப்பொழுது தற்சமயம் அப்படின்னா அந்த இவர் எழுதுகின்ற காலத்திலேயே அங்க சாக்கடல் வந்துடுச்சு, உப்புக்கடல். கிமு 10ஆம் நூற்றாண்டிலேயே உப்புக்கடல் மாறி போச்சு. அப்போ அந்த சித்திம் என்ன சொல்றாரு? உப்புக்கடல்
உப்பு கடலாக இருக்கும் சித்திம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர். உப்பு கடலாக இன்னைக்கு இருக்கிறது, அன்று சித்திம் பள்ளத்தாக்காக இருந்தது அப்படின்னு இவர் கொள்றார். இதை நாம் வந்து கொஞ்சம் விரிவா பிறகு நான் சொல்றேன் இந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டு. ஏன்னா இதுல பல விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு போறோம், சாக்கடல்ல குளிக்கிறாங்க, இன்னைக்கும் குளிக்க முடியல, மிதக்கிறாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெட் சி அப்படின்லாம் வருது. அது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படின்றத நம்ம பல விஷயத்தில் படிக்க போகிறோம். ஆனால் அதை ஒரு முடிவுரையில் நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்பு இவர் வந்து ஒரு இடத்த சொல்கிறார், சிக்கிம் பள்ளத்தாக்கு பகுதினா நிறையா மழைகள் அப்படி தாவரங்கள் அப்படிலாம் இருக்கின்ற பகுதி. இன்னைக்கு அது எப்படின்னா உப்பு கடலாக மாறி போச்சு, அந்த இடத்துல சேர்ந்தாங்க அப்படின்னு. 4வது வசனம் வாசிங்க. 12 ஆண்டுகள் அவர்கள் கெதர்லகோமருக்கு பணிந்திருந்தனர். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். ஆனால் 14ஆம் ஆண்டில் கெதர்லகோமரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்ணையமிலிருந்த ரபாயிமிரையும் காமிலிருந்த சூசியரையும் சாவே கிரியாத்தமிலிருந்த ஏமியரையும் சேயிர் மலைப்பகுதியிலிருந்த ஓரியரையும் பாலைநிலத்தின் எல்லையில் இருந்த ஏல்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர். இவர்கள்லாம் யாருன்னு சொன்னா த லீடர்ஸ் ஆஃப் எ கிளான். பெரிய நாடுன்னு சொல்ல முடியாது, நாட்டு மன்னர்களோ பெரிய குறுநில மன்னர்கள்னு கூட சொல்லலாம். ஆனால் குறுநில இந்த பண்டை கால இங்க பல்லவர்கள், சோழர்கள், சேர மாட்டு அரசர்கள் இந்த மாதிரி கூட இல்லை. இட்ஸ் அ ஸ்மால் ஃபேமிலி கிளான் இருக்கு. இந்த கிளானுடைய லீடர்ஸ், அதுதான் ரியாலிட்டி. சின்ன சின்ன குரூப்ஸ், சின்ன சின்ன குரூப்ஸ். இவங்களெல்லாம் என்ன சேர்ந்துக்கிட்டாங்க, சேர்ந்து வலிமையான அரசருக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள். எங்க சித்திம் பள்ளத்தாக்கில் போர் எடுக்கிறார். சித்திம் பள்ளத்தாக்கு என்பது இன்னைக்கு இருக்கிற சாக்கடல் பகுதி. ஓகே, போர் எடுத்தாங்க. அப்போ சோதோம் கொமோராவை வீழ்த்தினார்கள். அடுத்த வசனம் வரும் 7. அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன் மிட்சுபாற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த எமோரியரையும் அழித்தனர். எமோரியர்கள்ன்றது ஒரு இனம், ஒரு தனிப்பட்ட கிளான். எமோரியர்கள் அவங்க கானான் பகுதியில வாழ்ந்தவர்கள். அழித்தனர். என்ன நடக்குது? அப்பொழுது சோதோம் அரசனும் கொமோரா அரசனும், இந்த இடத்துல சோதோம் கொமோரா வருது பாருங்க, 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. அதிமா அரசனும் செபோயிம் அரசனும் பேலா அரசன் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லகோமருடன் கோயிம் அரசன் திதாலுடனும் சினையார் அரசன் அம்ராபலுடனும் எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். இதனுடைய பொருள் என்னன்னா 4, 5 நம்பர் மட்டும் வித்தியாசம் இல்லை. இதுல வந்து குறுநில மன்னர்கள்னு கூட வச்சுங்க, கிளான் லீடர்ஸ் ஆஃப் எ கிளான். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய அரசர்கள். யாருன்னா மெசபட்டோமியா, பெரிய ஒரு அசீரியா போன்ற ஒரு பெரிய அரசர்கள். நான் முதலே சொன்ன சினையார்ன்றது அது மெசபட்டோமியா அரசனை. இவ்வளவு பெரிய அரசன் யாம் போர் தொடுத்தார்கள். எதுக்குன்னா அவங்க இட் இஸ் நார்மல் இன் சோஷியல் கான்டெக்ஸ்ட் இன் தோஸ் டேஸ். ஈவன் டுடே இஸ் அ ரைவல்ரி பிட்வீன் டிஃப்ரெண்ட் கிளான் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் திங். அப்படி எந்த இடத்துல போர் தொடுக்கிறார்கள்? சித்திம் பள்ளத்தாக்குல. சித்திம் பள்ளத்தாக்குல சோதோம் கொமோரா மக்கள்லாம் பள்ளத்தாக்குல நடக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் இந்த கீழ் குழிகள் மிக பல இருந்தன. அது கீழ் குழிகள்னா என்ன? கீழ் குழிகள்னு சொல்லும்போது ஒரு குழி இருக்கும், அதுல வந்து ஒரு விதமான ஒரு ஒரு அந்த மண்ணு, அதுல இருக்க தண்ணியோட சேர்ந்த மண்ணு வந்து பெரிய ஒரு நம்ம என்ன சொல்றோம் பேஸ்ட் மாதிரி பிடிச்சிக்கும். கீழ் தடவுறாங்க இல்லையா, பிடிக்குது இல்லையா, அதே மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுதான்
இது பின்னணி என்னன்னா அந்த சாக்கடல் பகுதியில இருக்கிற அந்த ஒரு பெரிய சேறு தன்மை, அந்த மண்ணோட தன்மை, அதெல்லாம் களிமண் சொல்றோம்ல, பிடித்துக் கொள்கள், அந்த பின்னணியை வெளிப்படுத்துறார். ஓகே, அடுத்தது சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். வெற்றி பெற்று விழுந்தார்கள். அந்த கீழ் பள்ளத்தை சித்தீம்ல விழுகிறார்கள். சோதோம் கொமோரா அந்த அரசர்கள். அது என்ன ஆச்சு? வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள், உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். பாருங்க, யாரு? அந்த செனையார் அரசர்கள், மற்ற அரசர்கள், ஏலியா அரசர்கள் எல்லாரும் சோதோம் கொமோராவை பாழ்படுத்தி வெறுமையாக்கி அந்த அரசர்கள் அங்கேயே வீழ வைத்து காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ண உடனே என்ன நடக்கிறது? அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். அப்ப இதோட சேர்ந்து யாருடைய இதுவும் போகுது? லோத்தினுடைய செல்வமும் போகுது. பிகாஸ் he was also there அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த ஒருபாடு இல்லையா? இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த ஒருபாடு என்ன நடந்தது? தப்பி வந்த ஒருவன் தப்பி அந்த ஊர்லேருந்து கிழக்க அந்த யோர்தான் பள்ளத்தாக்கை ஒட்டி உள்ள சித்தீம் பள்ளத்தாக்கு பகுதியில இருந்தாரு. ஏன்னா நான் இப்போ உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு அந்த வரைபடம் அங்கே ஜியாகிரபி தெளிவாக எனக்கு புரியும். ஏன்னா பல முறை நான் போயிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனால் நான் தெளிவாக சொல்ல முடியுது. ஆனால் நீங்கள் இங்கே நிறைய நேயர்கள் இதை பார்க்குறவங்களுக்கு எங்கே மேப்ல நமக்கு பொருத்தி பார்க்க முடியாது. மேப் ஆமாம், நீங்கள் போய் பார்க்கணும், இல்லாட்ட மேப்பை வச்சுக்கிட்டு பார்க்கணும். அப்போ பாலஸ்தீன் நாடு எப்படி இருக்குன்னா இப்படி வரும், இப்படி வரும். மேல 40 கிலோமீட்டர், இப்படியே இருக்கும்போது 140 கிலோமீட்டர் அகலம். ஆனா அகலம் பாலைவனம், நல்ல வளமான இடம் 40 கிலோமீட்டர், 40, 50, 60, 70 அப்படியே விரிஞ்சு இப்படி வரும் வைங்களா. இப்ப இவரு சொல்றது இன்று எருசலேம் பகுதி இருக்கு இல்லையா, அந்த எருசலேமுக்கு மேற்க பகுதியில இவர் இருக்கார். யாரு? அபிராம். எருசலேமுக்கு இன்னைக்கு இருக்கிற எருசலேமுக்கு கிழக்க இருக்கிறது. அது அந்த எரிக்கோ பள்ளத்தாக்கு பக்கத்துல இருக்கிறது. அங்கதான் சாக்கடல் இருக்கு. அங்கதான் சித்தீம் பள்ளத்தாக்குன்னு சொல்றாரு. அங்கதான் நடக்குது. இப்ப அங்கிருந்து தப்பி ஓடி வரணும். அந்த பாலைவனத்தை தாண்டி வரணும். யூதேயா பாலைவனம் அங்கதான் இருக்கு. தாண்டி இவர்கிட்ட வரார். என்ன சொல்றார்? எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான். அப்பொழுது ஆபிராம் எசுக்கோல், ஆனேர் ஆகியோரின் சகோதரரான மம்ரே என்ற எமோரியரின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார். அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார். இதுல பல விஷயம் சொல்லணும். முதல்ல எபிரேயரான அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. முதல் இங்கதான் இந்த ஹீப்ரு, அந்த எபிரேயர் என்ற வார்த்தை இங்கதான் இப்பதான் முத வருது. யூதர்கள் என்று பிற்காலத்துல இனம் கண்டுகொள்கின்ற சொல்லப்படுகிற அந்த இனம் எபிரே இனம். ஏன்னா இப்போ எபிரேயம் என்ற மொழியை பின்பற்றும் மனிதராக மாறிவிட்டார் இல்லையா? இது ஒரு புதிய மொழி. அந்த கனானிய மக்கள் பேசுகின்ற மொழியை பேசியிருந்தாலும் இவர் அந்த அக்காடிய அந்த பாபிலோனிய மொழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல நாடுகள் மாறி பல மொழிகள் இன்னைக்கு எபிரேயம் வந்துட்டு. இது ஒரு தனி மொழியினர் என்று சொல்லணும். நான் எபிரேய இனத்தவன். பவுல் சொல்வார், தன்னுடைய பூர்வீகம் பற்றி பேசுறார். 3வது அதிகாரம் 5-6 வசனத்துல சொல்லுவாரு. நான் பிலிப்பியர் 3:5 நான் பிறந்த நாள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்தசேதனம் செய்யப்பட்டவன், இஸ்ரவேல் இனத்தவன், பென்யமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன். அதான் எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன்னா, நீங்க நான் நிறைய அதை பற்றி வகுப்பு எடுத்திருக்கிறேன். என்னுடைய புஸ்தகத்திலும் போட்டிருக்கேன். அங்க என்னென்ன சொல்றாருன்னா, நான் விருத்தசேதனம் செய்யப்பட்டவன், அதாவது நான் ஒரு
யூதனுக்கு உரிய சடங்கை நான் பெற்றவன். அடுத்தது என்ன பண்றாரு, நான் பெஞ்சமின் குலம் எனக்கு இருக்கு. அப்புறம் நான் என்ன சொல்றாரு, நான் குலம் மட்டுமல்ல இஸ்ராயல் இனத்தை சேர்ந்தவன். இஸ்ராயல்னா யாக்கோபின் வழி வந்தவன். பெஞ்சமின் கோத்திரம் மட்டுமல்ல யாக்கோபின் வழி வந்தவன். அடுத்தது அப்புறமா தான் எபிரேய பெற்றோருக்கு ஐ எம் நாட் கலப்படம் இல்லை. எபிரேய தந்தைக்கும் கானானிய தாய்க்கும் அல்லது எகிப்திய தாய்க்கும். ஏன்னா இப்ப இஸ்மாயில் அப்படித்தானே, அடிமை அப்படிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை. நான் எபிரேய பெற்றோருக்கு பிறந்து, அந்த எபிரேயர் என்ற வார்த்தை ஏனால் வருது, மொழியின் அடிப்படையில். ஸோ மொழியால், இனத்தால், சமயத்தால் நான் யூதர், இஸ்ராயல் இனத்தவன் என்று சொல்றாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த எபிரேய வார்த்தை ரொம்ப முக்கியம். கிமு 18ஆம் நூற்றாண்டுல அதுக்கு முன்பே அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற இந்த மாரி என்ற ஒரு இடம் இருக்கு அந்த மெசபடோமியால. ஊசி மாரி என்றெல்லாம் நூசி அண்ட் மாரி. இந்த மாரி என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலோக பட்டயம் இருக்கு, உலோகத்துல எழுதப்பட்டது. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, எபிரேயர் என்பவர் ஊர் என்ற இடத்திலிருந்து தோன்றியவர்கள், உருவானவர்கள் என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த அபிரகாம் ஊர் என்ற இடத்திலிருந்து தான் வர்றார். அங்கேயே அவர்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எபிரேய இனம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. அது முதல்ல எபிரேயர் என்ற வார்த்தை வரல, நல்லா கேட்டிருப்பீங்க. அப்பீரு என்றதுதான் அந்த வார்த்தை வருது. அப்பீரு அப்படின்னா தே ஆர் ஃபைட்டிங் பீப்புள் அப்படின்னு தான் அர்த்தம். தே ஆர் ஃபைட்டிங் பீப்புள் என்ற பெயர்ல தான் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பீரு என்பவர் தான் அபீரு எபிரேயர்னு வருகிறது. இதுதான் தொடக்கம். கிமு 15ஆம் நூற்றாண்டு, நல்லா கவனிக்கணும், 15ஆம் நூற்றாண்டுல அசீரியாவில் நான் சொன்ன நூசு என்ற இடம் இருக்கு. நூசு என்ற டெக்ஸ்டில் அமர்நாத் டெக்ஸ்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. பழங்கால அந்த அனத்துன்னு சொல்கிறோம், நியர் ஈஸ்டர்ன் டெக்ஸ்ட். அப்படி நியர் ஈஸ்டர்ன் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி நீங்கள் லைப்ரரிலாம் படிக்கலாம். அந்த காலத்தில் டெக்ஸ்ட்டு அதில் படிக்கும்போது அது அக்காடிய மொழியில் இருக்கும். அவர்கள் இந்த ஒரு காலத்தில் எகிப்துக்கு எதிராக கூட இந்த அப்பீரு மக்கள் போராடினார்கள் என்ற ஒரு செய்தி வரும். ஸோ ஒரு வகையில் இந்த போராடுகின்ற மக்களாக இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மொழி, ஒரு சிறப்பான வேற ஒரு மொழியை அவர்கள் உருவாக்கி கொண்டு தங்களுக்கு இவர்கள் கடைசியாக என்னமாகறாங்க, எபிரேய இனம், எபிரேயர் என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஸோ என் தந்தை எபிரேயர், என் தந்தை அபிரகாம். அபிரகாம் என்றது எபிரேயர். எபிரேயரின் கருவாலி மரத்தோப்பா, எமோரியரின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார். எமோரியரின் கருவாலி மரத்தோப்புன்னு சொல்றது இல்லையா? ஆமா. அது எத்தனாவது வசனம்? 13வது வசனம். ஆமா, 7 கூட பாசுங்க. 7ஆம் வசனம், 7 கூட அதுலயே வரும். அவர்கள் திரும்பும் வழியில் எமோரியரையும் அழித்தனர், எமோரியர்னு அழைத்தனர் இருக்கு இல்லையா? ஆமா. எமோரியர் அவங்க வாழ்ந்த கருவாலி மரத்துல போயிருந்தாரு. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, படிங்க. அவர்கள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். யாரு? எமோரியர். ஓகே. தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிரகாம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டி கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார். இங்கே பாருங்க, நான் சொன்ன அசீரியா, மெசபடோமியா, அதெல்லாம் வடமேற்க இருப்பது அந்த பகுதி. நான் சொன்ன சித்தீம் பகுதியிலிருந்து, யோர்தான் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து வடமேற்கே இருப்பது அசீரியா. இன்னும் கொஞ்சம் வடமேற்குன்னா கிழக்கே இருப்பது, வடமேற்கில் வடகிழக்கே. அதே மாதிரி கிழக்கே இருப்பது மெசபடோமியா. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க,
சண்டை போட்டு கைப்பற்றி பொருளெல்லாம் கைப்பற்றுறது மட்டுமல்ல, இதுதான் வழக்கம். நல்ல திரகாத்திரமாக இருக்கிறவங்க, நல்ல ஒரு போர் வீரர்கள் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க எல்லாரையும் கைது பண்ணிடுவாங்க. அதான் நடந்தது பாபிலோனிய அடிமைத்தனத்திலும் அசீரிய அடிமைத்தனத்திலும் அப்படி தான் நடந்தது. ரோமியர் படையெடுப்பிலும் அப்படி தான் நடந்தது. இங்கேயும் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் படையெடுப்பு நடக்கும்போது. சரி, இந்த மாதிரி போகும்போது லோத்தை கைது பண்ணிட்டு அவருடைய திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த செய்தி யாருக்கு போய் சேருது? அப்ரஹாம் போய் சேருது. அப்ரஹாம் என்ன செய்திருக்கணும்? அவன் போனான் கிடக்கணும், நம்ம விட்டு போனவன் அவன் எப்படியா போட்டு நமக்கு என்னன்னு இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை. அப்ரஹாம் என்ன செய்தார்? இந்த தருணத்தில் அவர் என்ன செய்ய எபிரேயரான, அதான் யூஸ்வலி திஸ் டேர்ம் இஸ் யூஸ்டு பை நான் இஸ்ராயலிட்டு தான் முதல்ல இருந்தது. அப்புறம் எபிரேயர் இருந்தது. நமக்கு இங்கே இஸ்ராயல் மக்களை பிற்காலத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு வந்து இது இனத்தின் பெயராக வந்துருச்சு. அப்போ 14 வருஷம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அவரை போய் காப்பாற்ற போறதுக்கு யாரை கூட்டின்னு போறாரு? எத்தனை பேரை? 318 பேர். 318 பேர் இல்லையா? நல்லா கவனிங்க. இதுல குவாலிஃபிகேஷன் இருக்குது. தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது 17-12 படிக்க போறோம். தம் வீட்டில் பிறந்த அப்படின்னு லேவியர் 22 எரேமியா 2:14 நம்ம இந்த வீட்டில் பிறந்து என்ற அருமையான ஒரு வார்த்தை. அதனுடைய பிறப்பு என்னன்னா, பிறப்பு முதல் இவர்களை நான் அறிந்தவன் மட்டுமல்ல, பிறப்பு முதல் தன்னுடைய தன்மையை புரிந்து கொண்டவர்கள், பிறகு நம்பிக்கைக்கு உரியவர்கள். நீங்க உங்க கூட நம்ம பார்க்குறோம், உங்க வீட்லேயே பிறந்து வளர்ந்த உங்க சொந்தக்காரர் இருந்தார்னா, they are more attached to the house, they are known much more. உங்களுக்கு மற்றவங்களை எல்லாருக்கும் அறிமுகம் நல்லா தெரியும். அந்த குடும்பத்தினுடைய தன்மைகள் நலன்கள் எல்லாமே தெரியும் இல்லை? அதான் அந்த வார்த்தை. இது ஒரு அழகான ஒரு செமித்திய முறையில் எழுதுவது, தன் வீட்டில் பிறந்த. ஏன்னா இன்றைய காலத்தில் சோஷியல் செட்டப்பு வந்து we don't keep our own வேலைக்காரங்களோ மற்றவங்கள நம்முடைய கூட வச்சுக்கிறதில்ல. நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்களா? நம்முடைய ஆட்கள் கூட நம்முடைய குக்கை கூட வச்சுக்கிறதில்ல, எல்லாம் வெளியே போயிடுறாங்க. ஆனால் அந்த ஊரில் அப்படி இல்லை. அந்த பழங்காலத்தில் வந்து ஒருவர் இருக்கிறாருன்னா, ஒரு பெரிய ஒரு முதலாளி இருக்கிறாருன்னா, அவருக்கு 20-30 வேலைக்காரங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் தனித்தனியாக அங்கங்கே கூடவே சின்ன சின்ன குடியிருப்புகள் வச்சு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதனால தான் தன் வீட்டில் பிறந்து வளர்ந்த. அடுத்தது பொதுவாக அந்த காலத்தில் படிக்கும்போது நம்ம ஹிஸ்டரியோகிராஃபி அப்படின்றோம், அதை படிக்கும்போது ஒரு பெரிய கிளான் அன்னைக்கு சண்டை, இதுதான் ஒரு பெரிய இது இல்லை. 300 பேரே பெரிய விஷயம், பெரிய போர் இல்லையா? 300 பேரை எப்படி திரட்டுறது? ஆனால் இவர் என்ன செய்கிறார்? ஆசிரியர் ஒரு அருமையான செய்தி சொல்ல என்ன சொல்றார்? 300 பேர் இல்லை, 318 பேர். அதிகமாகவே 318 பேர்னா தன்னுடைய தேவைக்கு அதிகமாகவே ஆட்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு? எங்க போறாரு? தான் வரை செல்கிறார். தான் என்பது இன்றைய பாலஸ்தீன் நாட்டின் வடக்கு பகுதி, வட கிழக்கே இருக்கிற தான். அதான் தான்லிருந்து பெர்ஷபா வரை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய இடத்துல பாடலாம். தான் என்பது அதுக்கு பொயிஷ் என்பது பழைய பெயர், அது பிற்பாடு தான் என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கும் தான் இருக்கிறது. தான் என்பவர் ஏன்னாக்க இந்த பொயிஷ் என்ற அந்த நகரத்தை தான் என்பவர் கைப்பற்றதுனால அவர் என்ன பெறார்? தன்னுடைய பெயரில் இதை வச்சுக்கிட்டார். நீதி தலைவர் எடுங்க 18:29. நீதி தலைவர் 18:29. இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தந்தை தான் பெயரால் அந்நகரை தான் என்று அழைத்தனர். பார்த்தீங்களா? தெளிவாயிடுச்சா? இஸ்ராயலுக்கு பிறந்தது
they are not strangers. இஸ்ராயலுக்கு பிறந்த தான் அவருடைய தந்தையின் பெயரில் இந்த இடத்தை அழைக்கிறாங்க. அப்படி இதான் தான் வரை போய் தோர்த்தி போறார். யாரு? லோத்து. அதில் நான் என்ன சொன்னேன், பெரிய எண்ணிக்கை. இது ஒரு வகமான உருவகம் என்று சொல்லணும். இந்த உருவகமாக எடுத்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு. இந்த ஒரு பின்னணியில உரியவனே லோத்தையும் 16வது வசனம், அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார், தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு அங்க போய் போரிட்டு போரை திரட்டி சென்று தான் வரை அவர்களை துரத்தி சென்றார். அவரும் அவர் ஆட்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர். தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஓபாவரை அவர்களை துரத்தி சென்றனர். தமஸ்கு அப்படின்னா சிரியா, அது பக்கத்து நாடுதான், பக்கம்தான். அவ்வளவு தூரத்து வரையிலும் போய் வந்தார்கள். ரொம்ப அருமையாக இது ஒரு. இப்ப அபிரகாமை நம்ம ஒரு நாடோடியாக பார்த்தோம், ஒரு ஆடு மேய்க்கின்ற ஆட்களாக ஒரு கூடாரம் அடித்து பார்வராக பார்த்தோம். கடவுளின் மனிதராக பார்க்கிறோம். தவறு செய்கின்ற பலவீனத்துக்கு உட்பட்டவராக கூட பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல இந்த அதிகாரத்துல மன்னித்து தன்னுடைய பெருந்தன்மையை காட்டி தன்னுடைய சகோதரனை மீட்கின்ற ஒரு மனிதராக பார்க்கிறோம். பெரிய மனிதராக. அதை விட இன்னொரு பெரிய என்னன்னா, ஒரு போர்ப்படை தலைவராக பார்க்கிறோம். இப்படிலாம் அபிரகாமுடைய கேரக்டர். கார்டினல் மரிய மர்த்தீனி அவர் பழைய ஏற்பாட்டில் சில கேரக்டர்ஸில் அவர் ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறார், அபிரகாம் பற்றி, தாவீது பற்றி முக்கியமாக. இதில் ரொம்ப அருமையாக இருக்கும். அபிரகாம் பற்றி பேசும்போது, அபிரகாம் represents all type of personality of human society, good human society, all type of personalities of human personalities. பாருங்க, all type, எல்லாம். அவர் கடவுளின் மனிதர், தவறு செய்பவர், இருந்தாலும் வாழ்க்கையை தேடிக்கொண்டு செல்கின்ற ஒரு பயணி பார்க்குறோம். சகோதரனை சமாதானப்படுத்துபவர், சகோதரனை காப்பாற்றுபவர், மன்னிப்பவர், இங்க போர் வீரர். பார்த்தீங்களா எவ்வளவு அருமையாக இந்த ஆசிரியர் இந்த அபிரகாமுடைய காட்சி இன்னும் நிறைய சொல்ல போறார், அபிரகாம் விளக்குறார். இந்த பின்னணியில் தான் பெண்களையும் ஆண்களையும் மீட்டு கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கணும். இது அபிரகாமின் குடும்பத்தை பெரிய ஒரு குடும்பமாக மீட்டு கொண்டு இப்ப மாற்றுகிறார். லோத்தும் இவங்க எல்லாமே பெரிய குடும்பமா மாறுறாங்க. இந்த நிகழ்ச்சியில என்ன நடந்தது? அபிரகாமுக்கும் லோத்துக்கும் இல்ல மெல்கிசேதேக்குள்ள ஆசீரை பற்றி இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அபிரகாமுக்கும் உள்ள ஆசீரை சொல்லப்படுகிறது. இப்ப இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தொடக்க நூலை எடுத்து 14வது அதிகாரம் 1 முதல் 16 வரையுள்ள இறைவசனங்கள் வரை நாம் வாசித்து அதற்குரிய விளக்கங்களை பெற்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட ஆபிராம் அவரே முன்வந்து லோத்தை அவருடைய நிலையிலிருந்து மீட்கிறார், அவருடைய செல்வங்களை மீட்டு கொண்டு வருகிறார், அவருக்கு ஆதரவாக இருப்பதை நாம் இதுவரை வாசிக்க கேட்டு அதற்குரிய ஆழமான தெளிவான விளக்கங்களை பெற்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் தெளிவான, இன்னும் ஆழமான, சிறப்பான கருத்துக்களை தொடர்ந்து வருகின்ற இறைவாக்கு வசனங்களை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். ஆபிராமுக்கு மெல்கிசேதேக்கின் ஆசி என்கின்ற தலைப்பிலே வருகின்ற 17வது இறைவசனத்திலிருந்து இப்பொழுது வாசித்து அதற்கான விளக்கங்களை நம்முடைய ஆயரிடமிருந்து தெரிந்து கொள்வோம். ஆண்டவரே, இப்பொழுது மெல்கிசேதேக்கின் ஆசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கு என்று சொல்லுகின்ற பொழுதே ரொம்ப முக்கியமான ஒரு நபராக, அதுவும் தொடக்க நூலிலேயே இதற்குரிய பல்வேறு சான்றுகள், இன்னும் ரெஃபரன்சஸ்
பைபிளில் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம், குறிப்பாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில். இப்பொழுது மெல்கிசேதேக்கை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு, இந்த இறைவாக்கு வசனங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதாவது நமக்கு முன்னுரை தேவைப்படுகிறதா? ஆமாம், முன்னுரை மட்டும் இல்லை, இது ஏன் யார் என்னன்றதில் அப்படி இதனுடைய தொடர்ச்சி அப்படியே நம்ம வந்து செய்தியாக சொல்லிகிட்டே போகணும். இப்போ அபிரகாம் வந்து போரிட்டார். யாரோடு போரிட்டார்? சோதோம் கொமோரா அந்த வில் இருந்த லோத்தும் மற்ற அரசர்களுக்கு எதிராக அரசர்களை தோற்கடித்து லோத்தை கைப்பற்றி கொண்டு அவரை கைது செய்து கொண்டு சென்ற அந்த சினேர் மற்ற சீரியா பகுதியில் உள்ள அரசர்களை வந்து இவர் தோற்கடித்து வந்து வெற்றி கொண்டு திரும்பி வர்றார். யாரு? அபிராம். இன்னும் அபிராம் திரும்பி வரும்போது அவரை யாரு ஃபர்ஸ்ட் சந்திக்கிறார்னா, இந்த தோற்கடிக்கப்பட்ட சோதோம் அரசர் அப்படின்னு இங்க வருது பாருங்க. 17வது வசனம் வாசிங்க. ஆபிராம் கெதர்ல கோமரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். சோதோம் அரசன் வந்தான் அப்படின்னு தெளிவா அங்க போட்டிருக்கு இல்லையா? ஆமா. இப்போ வந்து இவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், இந்த சோதோம் அரசன் என்று நம்ம பார்க்குறோம். சித்தீம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் என்று இருக்கு. சித்தீம் பள்ளத்தாக்கில் இல்ல, இந்த சித்தீம் பள்ளத்தாக்கில் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கீழ் குழிகள்ல அவங்க 2 பேரும் விழுந்துறது. அதெல்லாம் யார்? சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அந்த பள்ளத்து குழிகளுள் அவர்கள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். இந்த குழியில போய் விழுந்துட்டாங்க, மற்றவங்களும் தப்பி ஓடிட்டாங்க. குழியில போய் தப்பி அதை விழுந்ததுனால அவர்கள் கொல்லப்படவில்லை, தப்பித்து கொண்டார்கள். தப்பித்து கொண்ட ஒரு பாடு அபிரகாம் வர்றார். அபிராம் வந்து மற்ற அரசர்களை தோற்கடிக்கிறார். 318 பேரை வச்சு தோற்கடிக்கிறார்னு பார்க்கும். எது வழியா எது வரலையும் போனாரு? தான் வரையில்னா ரொம்ப தூரம், வடக்க. அதெல்லாம் போயிட்டு திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது இது கொஞ்ச நாள் எடுக்கும். இப்போ இந்த சோதோம் குமாரா இடம் வந்து ஃப்ரீயா இருக்கு இல்லையா? அப்போ இவரை மீட்டு கொண்டு வரும்போது சோதோம் அரசரும் அந்த கொமோரா அரசருக்கும் ரொம்ப விடுதலை கிடைக்கிற மாதிரி, அவங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். அப்போ சோதோம் அரசர் இவரை வந்து பார்க்க, அது என்ன, அது அரசர் பள்ளத்தாக்குன்னு வரும். 2 சாமுவேல் வாசிங்க. 18:18 சாமுவேல் நூல் 2வது நூலில் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் அதை குறிப்பு பார்க்குறோம். அந்த அரசர் பள்ளத்தாக்கு படிங்க. அப்சலோம் தனக்கு ஒரு மகன் இல்லாத காரணத்தால் தன் பெயரை நினைவு கூறுவதற்காக தன் வாழ்நாளிலேயே தனக்கென்று அரச கணவாயில் ஒரு தூண் நிறுவியிருந்தான். அரச கணவாயில் ஒரு தூண் நிறுவியிருந்தான் இல்லையா? ஆமா. அது வந்து அரசர் பள்ளத்தாக்குன்னு சொல்லணும், புரியுதுங்களா? ஆமா. அந்த பள்ளத்தாக்குல தூண் இருந்த இது ஏறக்குறைய இங்க பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க அரச பள்ளத்தாக்கு. இது சில பேர் நம்ம வந்து மாற்றி சொல்றாங்க. ஆக்சுவலி இது வந்து ஓகே, அது வந்து எருசலேமுக்கு 4 கிலோமீட்டர் தெற்கே இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கு. எருசலேம் நகருக்கு, இப்போ இருக்கிற நகருக்கு 4 கிலோமீட்டர் தெற்கே இருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்களோ மற்ற ஆட்கள் நிறைய பேர் ஹோலி லேண்ட் போறாங்கன்னு சொல்றீங்கல்ல, போறவங்களுக்கு ஒரு எருசலேமை ஒட்டி ஒரு பள்ளத்தாக்கு போகும். நல்லா கேளுங்க, எருசலேம் பெரிய பழைய நகர், அதை ஒட்டி ஒரு பள்ளத்தாக்கு. அது இன்னோன் பள்ளத்தாக்கு, பைபிளில் வரும், புதிய ஏற்பாட்டிலையும் வரும். இன்னோன் பள்ளத்தாக்கில் தொடங்கி அந்த பள்ளத்தாக்கு அப்படியே போய் கெதரோன் பள்ளத்தாக்கில் முடியும். கெதரோன் பள்ளத்தாக்கு ஒட்டி தான் ஒலிவ மலை
தொடங்குகிறது. ஓகே, இந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் போகும்போது அப்சலோம் தூண் என்று காட்டுவார்கள். அப்சலோம் தூண் இது ஒரு நினைவு சின்னம். அப்சலோம் தூண் எந்த தூணு? ஒரு எருசலேமிலிருந்து 4 கிலோமீட்டர் தெற்கே இருக்கிற ஒரு அரசர் பள்ளத்தாக்கில் அப்சலோம் நிறுவியார். அந்த தூணை இப்போ அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே புதியதாக ஒரு நினைவாக வைத்திருக்கான். இது ஏன் உங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறோன்னா, நேயர்கள் நம்ம பார்க்குறவங்களுக்கு அங்கே ஹோலி லேண்ட் போனால் இதுதான் அப்சலோம் தூண் இங்கே தான் இல்லை, இது வந்து ஒரு நினைவு. இது அரசர் பள்ளத்தாக்கு என்று எருசலேமுக்கு தெற்கே 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உள்ள பள்ளத்தாக்கு. சரி, அது எருசலேம் பகுதி தான் வச்சிங்களா, 4 கிலோமீட்டர் தானே. அப்போ அந்த பகுதிக்கு வந்த சோதோம் அரசர் வந்து இவரை பார்க்கிறார். சோதோம் அரசர் ஏன் பார்க்கிறாரு? நன்றியால், நன்றி பெருக்கோடு ஆபிரகாமை பார்க்கிறார். அப்போதான் ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? படிங்க 18. அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அரசராக அர்ச்சகராக இருந்தார். அர்ச்சகராக, அரசர் அர்ச்சகர், குருவாக. இப்ப மெல்கிசேதேக் சாலேம் என்ன போட்டிருக்கு? சாலேம் அரசர் மெல்கிசேதேக். சாலேம் அரசர் மெல்கிசே, அரசரும் குருவானவர். நல்லா கேட்டுங்க, மெல்கிசேதேக் யாரு இந்த இடத்துல? அரசரும் அர்ச்சகரும். அர்ச்சகரும் அதான் குரு. அந்த அந்த யூத குரு, யூத அர்ச்சகரமாக இருந்தவர். அவர் என்ன கொண்டு வராரு? அப்பமும் திராட்சை ரசம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை கொடுத்து வாழ்த்துக்கிறார். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த விஷயத்தை இங்கே போகிறதுக்கு முன்னாடி நிறைய நமக்கு புரியணும். நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க மெல்கிசேதேக்குன்னா ரொம்ப முக்கியமானது அப்படி இப்படின்னு. உண்மைதான். மெல்கிசேதேக்குன்னு சொன்னாலே எல்லா கிறிஸ்தவருக்கும் கண்டிப்பாக புரியும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பல முறை நம்ம திருப்பலியிலும் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவாய் இருக்கிறீர் என்ற வார்த்தைகள் வரும். மெல்கிசேதேக்கின் பலியை ஒத்து அதைவிட மேலான பலியை இயேசு கொடுத்தார் என்று வரும். மெல்கிசேதேக்கு படி நம்ம அவ்வளவு பெரிய பலி நம்ம செலுத்துவோம். ஆபேலின் பலி, மெல்கிசேதேக்கின் பலி, இயேசுவின் பலி என்றெல்லாம் ஒப்புமைப்படுத்தியோ அல்லது வேறுபடுத்தி பார்ப்பதெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது. அதே சமயத்தில் மெல்கிசேதேக் என்ற வார்த்தையை அதிகமாக பெயர் வச்சுக்கிறாங்க. ஹூ இஸ் மெல்கிசேதேக், வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு இதை விவிலிய இந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பின்னணியில் நமக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சோதோம் அரசன் முன்பு அவருக்கு முன்னாடி இந்த சோதோம் அரசரும் வந்து பார்க்குறாரு. அவருடைய முன்னிலையில் இந்த 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சலேம் அரசன் சொன்ன. சலேம்னா என்ன? எருசலேம். அந்த எருசலேம் சொல்றோம் இல்லையா, அந்த எருஷலாயும் அப்படின்னு அப்படிதான் சொல்றது. த சிட்டி ஆஃப் பீஸ், ஷாலோம். எருசலாயும் அப்படின்றதான் ஹீப்ரூ வேர்டு, சிட்டி ஆஃப் பீஸ். ஆனால் வித்தின் ப்ராக்கெட் இப்போ சொல்லி போகிறேன், சிட்டி ஆஃப் பீஸ்ன்னு பேர் வச்சாங்க. என்னைக்குமே அது வந்து தகராறு உள்ள இடமா தான் இருந்தது அந்த காலத்திலேருந்து இந்த வரையும். இன்னைக்கும் எருசலேம் அந்த பழைய இயேசுனார் காலத்து வாழ்ந்த அந்த இயேசு காலத்தில் இருந்த எருசலேம் உள்ள போனீங்கன்னா அன்னைக்கும் டென்ஷன் தான். அது ஒரு விதமான ஒரு பேரடாக்ஸ். அது பிறகு நான் சொல்லுவேன், ஒய் ஐ கேன் டாக் ஒய் இட் இஸ் தேர்னு பிப்ளிக்கலாவோ அது சமயம். ஆனாலும் இட் இஸ் அ சிட்டி ஆஃப் பீஸ். ஓகே, அது கடவுள் வாழும் இடம் என்றதனால்தான் சிட்டி ஆஃப் பீஸ். பட் மனிதர்கள் அதை தவறாக பயன்படுத்துவதால் இது அமைதி இல்லாத ஒரு நகரமாக போயிடுச்சு. ஓகே, அது வேற விஷயம். இப்போ மெல்கிசேதேக், இதை இந்த பேரை மெல்கிசேதேக் அதை ரெண்டாக பிரிக்கணும். மெல்கிசேதேக் இதை 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று
என் அரசர் மெல்கி சதேக். என் அரசர் சதேக், மெல்கி சதேக், என் அரசர் சதேக் அப்படின்னு சொல்லலாம். அல்லது மெல்கி என்பவர் நீதிமான், சதேக் சதோக் அப்படின்னு சொல்றோம், நீதிமான் சதோக். அல்லது என் அரசர் நீதிமான், அதாவது மெலக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சதக் பிளஸ் மெலக், என் அரசர் நீதிமான். ரெண்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா என் அரசர் சதேக், மெலக் என்பவர் என் நீதிமான் என்றெல்லாம் சொல்லும்போது இது எல்லாமே அடிப்படையில் யாரை குறிக்கும் அந்த காலத்துலனாக்க கடவுளை குறிக்கும். சதக் மெலக் அப்படின்னா கடவுளை குறிக்கும் சொல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி இல்லை, முற்காலத்தில் இந்த அக்காடிய மொழி பின்னணியில் தான் அந்த வார்த்தை வருகிறது. அக்காடிய மொழியில் பின்னணியில் பார்க்கும்போது இந்த என் அரச நீதிமான் அல்லது என் அரச வந்து மெலேக் என்பவர் என் அரச என்றெல்லாம் எடுத்துக்க வேண்டும். ஓகே, வந்துட்டு இதுதான் இதனுடைய நீதிமான நீதித்தன்மையை வலியுறுத்துகின்றது என்றது வார்த்தை. புரியுதுங்களா? இப்போ மெல்கிசேதேக்குனா ஒரு எருசலேம், அதாவது அமைதியின் அரசர், அமைதியின் நகரத்திலிருந்து வருகின்ற நீதியின் அரசர் என்று வருகிறது. ஸோ இந்த பின்னணியில் இந்த யோசுவா 10:1 1வது வசனம் படிங்க. யோசுவா ஆயியை கைப்பற்றி அழித்தார் என்றும், எரிகோவிற்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தார் என்றும், கிபயோன் குடிமக்கள் இஸ்ரவேலுடன் சமாதானம் செய்து கொண்டு அவர்களிடையே வாழ்கின்றார்கள் என்றும் எருசலேமின் மன்னன் அதோனிசெதக்கு அதோனிசெதக்குன்னு வார்த்தை வருது. அதோனிசெதக்னா என் ஆண்டவர் நீதிமான், செதக் செதோக் சதோக் அப்படின்னா நீதிமான், நீதி. அப்போ என் ஆண்டவர் நீதிமான் என்ற வார்த்தையெல்லாம் வைக்கிறது பொதுவான ஒரு வழக்கம். அரசர்கள் தங்களுடைய பெயர்களை இப்படி என் ஆண்டவர் நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த வார்த்தை பயன். அதனால இது மெல்கிசேதேக்குனா எருசலேமின் அரச நீதித்தன்மை கொண்டவர் என்ற பொருள்ல ஒரு வர்றவர், அவர் வந்து இவரை கொடுக்கிறார். இவருக்கு அது நான் பேருக்கு விளக்கம் சொன்ன இவ்வளவு நேரம். ஓகே, இவருடைய வாட் இஸ் ஹி டூயிங்? அவர் வந்து பலிப்பொருளை கொண்டு வரார், அப்பமும் ரசமும். அப்பமும் ரசமும் கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கிறார்? அபிரகாமுக்கு வாழ்த்துறார். அபிரகாமுக்கு கொடுத்து வாழ்த்துக்கிறார். அபிரகாம் கொடுத்து வாழ்த்துக்கிறார். இந்த யாருக்கு யார் கொடுப்பது வாழ்த்து அப்படின்னா, ஒரு பெரிய ஆளுக்கு, வீரமுள்ள பெரிய ஆளு, முக்கியமான ஆளுக்கு மற்றவர்கள் கொடுப்பது வாழ்த்து. அதே மாதிரி தான் இங்கேயும் குருவும் அரசருமான மெல்கிசேதேக் இங்க அபிரகாமுக்கு கொடுக்கிறாருண்டா, அபிரகாமுக்கு ஏன் கொடுக்கணும்? அபிரகாம் யாரு? நானே ரொம்ப யோசித்து பார்த்தேன், இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஹூ இஸ் எப்ரஹாம்? எப்ரஹாம் வந்து ஒரு நாடோடி. இன்னும் அவருக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி எதுவும் அதிகமாக ஒன்றும் நிறைவேற மாதிரி தெரியல. அடுத்தது அவர் வந்து இன்னும் குழந்தை பேர் இல்லை, இல்லை அவர் தனியாள். இந்த ஒரு சூழல்ல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஆனால் இவ்வளவும் இருந்தும் தனக்கு அநீதி இழைத்த சகோதரனை கூட மன்னித்து அந்த சகோதரனை காப்பாற்றுவதற்காக போராடி வெற்றி பெற்ற அபிரகாம். அப்போ அபிரகாம்னா இந்த இடத்துல யாருன்னா, இஸ் மோர் தென் எ கிங். புரியுதுங்களா? ஏன்னா அரசர் என்றால் போர் படையினுடைய ஒரு பெரிய ஒரு சக்தியை கொண்டு அடுத்தவரை வீழ்த்த முடியும், தன்னுடைய மக்களை காப்பாற்றுவார். இதுதான் பண்டை கால அரசர்களுடைய ஒரு தன்மை. இந்த இடத்துல
அரச தன்மையை கொண்டு அரசராக இல்லை என்றாலும் யாரு? அப்ராம். அப்ராம் அரசராக இல்லை என்றாலும் அரச தன்மையை கொண்டும் அரசருக்கு மேலாக தன்மையை கொண்டும் தன்னையே வெளிப்படுத்தியவர் அப்ரஹாம். எப்படி? அரச தன்மை என்ன? எதிரியை வென்றடிப்பது, வீழ்த்துவது, வீழ்த்தி வென்று கொண்டாரா? ஆமா. லோத்தை மீட்டாரா? அப்ப லோத்தை மீட்கும் போது என்ன நடக்குது? தனக்கு இழுக்கு கொடுத்த, இழிவால தன்னை மீறி சென்ற ஒரு சகோதரனை மன்னித்து, பார்த்தீங்களா? அப்போ மனித குணமும், மனித ஒரு இயல்பான ஒரு மன்னிக்கின்ற எண்ணம், இயல்பான ஒரு இரக்கம் கொண்டு, அதுதான் அப்ரஹாம். அப்போ அந்த அப்ரஹாமை மெல்கிசேதேக் வாழ்த்துறாருன்னா அப்படின்னா ஹூ இஸ் கிரேட்டர் ஹியர்? அப்ரஹாம் தான் கிரேட்டர்னு வரணும். புரியுதுங்களா? சார், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அடுத்தது படிங்க. நான் அப்புறம் மற்றதெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா மெல்கிசேதேக் எருசலேமின் அரசர் தான். ஆனால் யோசேப்புஸ் இதை தெளிவுபடுத்துறார். இந்த எருசலேமின் அரசர் மெல்கிசேதேக்குன்னு. யோசேப்புஸ்னா யாரு? யூத வரலாற்று ஆசிரியர். யோசேப்புஸ் என்பவர் யூத வரலாற்று ஆசிரியர். இதை சொல்றார், குருவும் தாவீதின் குருவும் தாவீதுக்கு நீதியை கற்பித்தவருமான என்றெல்லாம் சொல்றது 2 சாமுவேல் 8:17. ரொம்ப அருமையான ஒரு செய்தி வரும். 2 சாமுவேல் 8:17 சொன்னோம் இல்லையா? ஆமா. வாசிங்க. அதாவது அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியத்தார் மகன் அகிமெலக்கும் குருக்களாகவும் செராயா செயலராகவும் பணியாற்றினர். இப்போ அதுல மேல எனக்கு போட்டிருப்பார், அகிதூபின் மகன் சாதோக்கும் மெல்கிசேதேக் இல்லையா? சாதோக்கும் அப்படின்ற வார்த்தை நிறைய தெளிவா இருக்கு. ஆமா. சரி, இப்ப இந்த மெல்கிசேதேக் யாரு? இவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்கு? இவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். எனக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன் உன்னத கடவுளின் அர்ச்சகர்? கோவிலுக்கு அர்ச்சகர்னு சொல்லியிருக்கலாம், எருசலேம் கோவிலுக்கு அர்ச்சகர்னு சொல்லலாம். பட் இஸ் த கிங் ஆஃப் ஜெருசலம் இல்ல? அப்புறம் எப்படி அவர் அந்த கோயிலுக்கு அர்ச்சகராக இருந்தாரு? சொல்ல. பட் தென் அனதர் வேர்டு இஸ் யூசிங் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உன்னத கடவுளின் அர்ச்சகர். இப்போ இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மெல்கிசேதேக்கை அரசராகவும் குருவாகவும் இந்த ஆசிரியர் வர்ணிக்கிறார். அரசரும் குருவுமான இந்த மெல்கிசேதேக் இவரை வாழ்த்துகிறார். இது ஏறக்குறைய நீங்கள் படிச்சிங்கன்னா நமக்கு என்ன பண்ணுகிறதுனா, இந்த பகுதி 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்படும் போது இதற்கு முன்பே மக்கள் மத்தியில் மெல்கிசேதேக் பற்றிய ஒரு மரபு நிலவியதை இந்த ஆசிரியர் இங்கே கையாளுகிறார். 110வது திருப்பாடல் 4வது வசனம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். என் தலைவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். தம் சினத்தின் நாளில் மன்னர்களை நொறுக்குவார். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 4வது வசனம் என்ன இருக்கு? மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இந்த திருப்பாடல் யாருக்கு யாரு சார்த்தியது? தொடங்குங்க. ஆண்டவர் என் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை. ஆண்டவர்னா யாவே கடவுள். என் தலைவரிடம் யாரு? தாவீதிடம். புரியுதுங்களா? தாவீதிடம் என்ன சொன்னாரு? நான் உன் பகைவரை உனக்கு கால்மனை ஆக்கு வரை நீரின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும். வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் என்பது அவருடைய உறுதியான பிரசன்னத்தை காட்டுகிறது. நீ என்னுடைய வலப்பக்கம், என்னுடைய பாதுகாப்பில் வீற்றிருக்கும். என்னுடைய பாதுகாப்பில் இருக்க. என் வலது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா என்னுடைய பலம் அவருக்கு உண்டு.
அப்படின்னு சொல்றார். என்னுடைய யாரு இதுக்கு, யாரு இதை தாவீதுக்கு இது நினைத்து பாடுகின்ற பாடல் தாவீதுக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோன் இருந்து ஓங்கச் செய்வார். வலிமை மிகு செங்கோல்னா என்ன? அரசாட்சியை. சீயோன் என்பது எருசலேம். எருசலேமிலிருந்து ஓங்கச் செய்வார். நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரில் கருவிருந்த பனியைப் போல இளம் வீரர் உம்மை வந்த. இது ஒரு வகையில் கடவுளின் பணியாளராக செயல்பட்ட தாவீதை குறித்து பாடிய போது, தாவீதே, ஆனால் கடவுள் தான் மெயின். இதில் கடவுள் இப்படி தான் உனக்கு செய்கிறா, அப்படி தான் செய்கிறா. அந்த நேரத்தில் தான் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறினார். இது மிக மிக ஒரு, இந்த இடத்துல திருப்பாடல் 110:4 நீங்கள் ரொம்ப கவனமாக படிக்கும்போது இது யாருக்கு பொருத்தி பார்க்க வேண்டும்? நேரடியாக பார்த்தா இந்த பாட்டு பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கு முறைப்படி அந்த அந்த ட்ரெடிஷன், அவர் என்றும் குரு என்ற ட்ரெடிஷனை இங்கே கொண்டு வராங்க. யாருக்கு? தாவீதுக்கு. இதை பிற்காலத்தில் ஆபிரகாம் வரலாற்றை எழுதுகின்ற சூழலில் மெல்கிசேதேக் என்பவரை, அவர் எருசலேம் ஆலய அரசராக இருந்தார் என்று சொல்லும் பொழுது அவரை குருவாகவும் காட்டுகின்றார். இந்த குருவாகவும் காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு செய்தி, இது 110வது அந்த திருப்பாடலுடைய தாக்கமாக இருக்க வேண்டும் என்பதும் உண்மை. இந்த பின்னணியில் பழைய ஏற்பாடில் 2 இடத்துல தான் வருது. இந்த தொடக்க நூல் 14 திருப்பாடல் 110 வருகிறது. இது இவர் அபிரகாமை வாழ்த்துகிறார்னு பார்க்குறோம் இல்ல தொடக்க திருச்சபையில். சரியா, இது அப்போ நம்ம தொடக்க திருச்சபைக்கு அப்புறம் வருவோம். அடுத்தது படிங்க. அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். இது ஒரு வாழ்த்து பாட்டு. இது சூழலுக்கு ஏற்ற முறையில் நல்லா பாருங்க. கடவுள் உன்னை வாழ்த்துறார், எதிரிகளை நீ வீழ்த்தி விட்டாய். யார் வீழ்த்தினது? ஆபிராம். அதனால வீழ்த்தி விட்டாய், உன்னை வாழ்த்துறேன் அப்படின்லாம். இவர் மெல்கிசேதேக் என்ற அரசரும் குருவுமாக சித்தரித்த அந்த கதாபாத்திரம் அபிராமை வாழ்த்துவதாக வருகிறது. அப்போ எப்பொழுது அபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு ஒரு 10ல் 1 பங்கை கொடுத்தார். நல்லா கவனிங்க, 10ல் 1 பங்கை கொடுத்தார். இது ஒரு பெரிய ஒரு விசேஷம். 10ல் 1 பங்கு இல்லை. அதுக்கு முன்பு நான் ஏன் 10ல் 1 பங்கை கொடுத்தாருன்றதுக்கு அதனுடைய பின்னணி என்ன, அதெல்லாம் நான் பிறகு நான் உங்களுக்கு அடுத்து சொல்லுவேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் இப்போ நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியது இந்த மெல்கிசேதேக்கினுடைய மரபை அல்லது அவருடைய கதாபாத்திரத்தை, அவருடைய நிலைப்பாட்டை நான் கற்பனைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவருடைய ஒரு பிரசன்னத்தை இந்த இடத்துல 2 இடத்துல நம்ம படிக்கிறோம்னு சொன்னோம். ஒன்று திருப்பாடல் 110:4, பிறகு இங்கே தொடக்க நூல் 14வது வசனம் அதிகாரம். இதில் அவர் யார் என்று பார்த்தீங்கன்னா தெளிவாக மறுபடியும் சொன்னாக்க, அவர் எருசலேமின் அரசர், பிறகு ஒரு அர்ச்சகர் அல்லது குரு. சரி, அப்படிப்பட்டவருக்கு அபிரகாமை வாழ்த்துகிறார். அபிரகாம் அந்த அர்ச்சகருக்கு தன்னுடைய கடமையாக 10ல் 1 பங்கை கொடுக்கிறார் இல்லையா? சரி, இந்த மெல்கிசேதேக்கு மரபை, இந்த நிலையை புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் மிக மிக அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்
இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் முக்கியமாக தொடக்க திருச்சபையில் எப்படி வந்தது என்பதை சொல்கிறதுக்கு முன்னாடி புதிய ஏற்பட்ட ஆசிரியர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க. தொடக்க திருச்சபைன்னு சொல்லும்போது முதல் நூற்றாண்டிலேயே எபிரேயருக்கு எழுதிய இது கடிதம் 7ஆம் அதிகாரம் அதிகமாக அவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் மட்டுமல்ல, பாருங்க, எபிரேயருக்கு திருமுகம் 5:6, பிறகு 6:20, 7:17, அப்புறம் 21, மொத்தம் ஒரு 4 இடத்துல பார்க்குறோம். எபிரேயர் 5:6, கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை, நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறு மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே அப்படின்னு கூறப்படும் இல்லையா? ஆமாம். இதில் மெல்கிசதேக்கின் முறை, அதாவது இயேசு கிறிஸ்து என்றென்றும் குரு, அது புதிய கான்செப்ட். நம்முடைய புதிய ஏற்பாட்டு ஒரு படிப்பினை என்னன்னா, இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக் மாதிரியோ மற்றவங்கள மாதிரியோ முறைப்படி, ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்றென்றும் குரு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் மறுபடியும் 6வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் 6:20 வாங்க. 6:20, நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு. அங்கேயும் மெல்கிசதேக்கின் முறைப்படி தலைமை குருவாக இயேசு இருக்கிறார் இல்ல? அதே மாதிரி 6:20 மட்டும் இல்ல, 7:17, 21, 7:17 வாங்க. அதே இது ரிப்பீட் ஆகும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நான் என்ன சொன்னேன்? 7:17 மட்டுமல்ல, 21, 7:21, நீர் என்றென்றும் குருவே என்று அவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார் இல்லையா? ஆமா, அதேதான். அதாவது அங்கேயும் அதே மாதிரி அந்த விண்ணுலகையும் மண்ணையும், அதாவது உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் இப்படி இருந்தால் அவர் திருப்பாடல் 110:4 வர்றது. 110:4 என்ன சொல்லி இருக்கு? 110:4 என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். பொதுவா புதிய ஏற்பாடு இந்த அந்த 110வது திருப்பாடலை தான் பயன்படுத்துகிறார்கள், மேற்கோள் காட்டுகிறார்கள். இயேசுவுக்கு பொருத்தி பார்த்து, இயேசுவுக்கு ஒரு படி மேலே என்றென்றும் குரு என்று சொல்றாங்க. நாம அதை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இயேசுதான் பலிப்பொருள், இயேசுதான் பலிப்பீடம், இயேசுதான் பலி ஒப்பு கொடுத்த குரு. ஆச்சா? அந்த எபிரேயருக்கு திருமுகம் சொல்றது எல்லாமே நான் சொல்றேன். இப்போ இயேசுவை பற்றி சொல்லும்போது இயேசுதான் பலிப்பொருள், இயேசுதான் பலிப்பீடம், இயேசுதான் பலி கொடுக்கும் குருவானவர் இல்லையா? அது ஒன்று. அடுத்தது, இயேசு ஒரு முறை பலி கொடுத்தார், இனிமேல் கொடுக்க மாட்டார். அப்படின்னா அவருடைய பலியானது உன்னத பலி, நிரந்தர பலி. அவர் நிரந்தர குரு, உன்னத குரு, என்றென்றும் நிலை மாறாதவர் என்ற ஒரே பலியில் ஒரே நேரத்தில் அவர் உன்னத குரு மட்டுமல்ல, நிலையான குருவாகவும் மாறிவிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். என்னுடைய இந்த பகுதியை வனுவா என்ற மிகப்பெரிய ஒரு விவிலிய பேராசிரியர் ரோமையில் நாங்கள் படிக்கும்போது எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு பேராசிரியர். அவர் பிற்பாடு இப்போ அவர் கர்தினாலாக இருக்கார், ஆல்பர்ட் மனுவா. அவர் எங்கள் எபிரேய
இருக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் பாண்டித்யம் பெற்றவர். அவர்கிட்ட தான் நான் அதை படித்தேன். அந்த அந்த நூல் முழுவதும் எங்களுக்கு ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக எடுத்தார். அவர் தெளிவாக அக்குவர் அணிவர கிளியராக சொன்னார். இதில் 3 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறது பார்த்தீங்க, இதுலேயே நம்ம மெல்கிசேதேக் பற்றி படிக்கும்போது மெல்கிசேதேக் என்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். என்ற வார்த்தை முதல் தொடக்க நூலில் வரல. மெல்கிசேதேக் என்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். என்ற வார்த்தை முதல் தொடக்க நூலில் வரல. எங்கே வருதுன்னா திருப்பாடல் 110:4 வரும். அங்கே மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவேன்னு வருது. இதை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கையாண்டு புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களுக்கு இவர் எபிரேயருக்கு திருமுகம் கையாண்டு இந்த பழைய ஏற்பாட்டு பலிகளை விட மிக மிக மேலான பலியை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். எல்லா குருக்களை விட அர்ச்சகர்கள் என்று பழைய ஏற்பாட்டு அரசன் இவர் மேலானவர் என்பதையெல்லாம் மேன்மைப்படுத்தி காட்ட நல்லா கவனிக்கணும். இந்த மெல்கிசேதேக் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார். சரி, ஓகே. எனக்கு இன்னொன்று மெல்கிசேதேக்கை ஏன் இங்கே திருப்பாடல் ஆசிரியர் 110 சொல்கிறாருன்னா, இதுக்கு இந்த தொடக்க நூல்லையே அந்த 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி அங்கே நடந்தது நாம் பார்க்குறோம். அதாவது மெல்கிசேதேக் ஒரு அரசரும் குருவானவர். சாதாரண ஒன்றுமில்லாத, ஆனால் அவருடைய தன்மைக்காக, அவருடைய நிலைக்காக அவருக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பலிப்பொருளை கொடுக்கிறார் இல்லையா? பலிப்பொருளை கொடுக்கிறாருன்னு அர்த்தம் என்ன? அப்பமும் ரசமும். அப்பமும் ரசம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? நம்மளை குருவாக நல்லா கவனிக்கணும். அப்போது மெல்கிசேதேக்கு முறைப்படி அப்படின்னா மெல்கிசேதேக்கு என்ன முறையை கையாளுகிறார்? பலி ஒப்பு கொடுக்கும், அப்புறம் வாழ்த்துகின்ற, கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற முறையில் அபிரகாமுக்கு கொடுக்கிறார். அபிரகாமுக்கு கொடுக்கிறார்னு சொல்லும்பொழுது நான் என்ன நினைக்கிறேன், நம்ம எல்லாம் நினைக்கிறது மட்டும் இல்லை, இது என்ன பார்க்கணும்னா, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் உமக்கு ஆசி வழங்குவாராக. அப்போ உன்னத கடவுளை பற்றி உன்னத கடவுள் என்றே சொல்கிறார். அப்படின்னா அந்த உன்னத கடவுளுக்கு மாட்சிமை கொடுக்கும் அளவில் இந்த மெல்கிசேதேக்கு என்ன செய்கிறாரு? அபிரகாமுக்கு பலி கொடுக்கிறார். அப்போது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அபிரகாம் கொடுக்கின்ற பலி கடவுளுக்கு கொடுக்கின்ற பலியாக இருக்கின்றது. அப்போ அவர் அப்பமும் ரசமும் கொடுத்தாருன்னு வருது இல்லையா? இதை புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டு இயேசுவுக்கு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும், உடலானது அப்பமாகும், இரத்தமானது ரசமாகும், அப்பம் ரசம் என்று இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அவர் இதே பாருங்க, இதே மெல்கிசேதேக் முறைப்படி உன்னத கடவுள், உன்னத குரு, ஆனால் உன்னத குரு அப்படின்றார். இதை அப்பம் ரசத்தை மெல்கிசேதேக்குடன் அலெக்சாந்திரியாவின் கிளமெண்ட் என்பவர் தான் முத திருச்சபையில் இந்த செய்தியை புகுத்துறார். திருச்சபையில் அதன் பிறகு பின்னர் தான் திருப்பலியில் இது உள்ள வருது. நம்முடைய ஜபத்தில் சிப்ரியன் புனித சிப்ரியன் காலத்துலலாம் ஜபத்தில் வருது திருப்பலியில். அப்போ தாவீது கால பின்னணியில் நல்லா பார்த்துங்க. இப்போ தாவீது கால பின்னணியில் அதான் 110:4 இதை ஒரு அபிரகாமுடைய ஒரு வரலாற்றுக்கே கொண்டு போய் மெல்கிசேதேக்கை அறிமுகப்படுத்துகிறார் இந்த ஆசிரியர். இதே சூழலை இங்கே பாருங்கள் நல்லா. மெல்கிசேதேக் முறைப்படினா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
பழைய புதிய ஏற்பாடு அடிக்கடி வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். முறைப்படி என்றால் அப்பமும் ரசமும் கொடுத்து வாழ்த்தினார். திருப்பலியில் நாம் அப்பமும் ரசமும் கொடுத்து கடவுளுக்கு மாட்சிமை அளிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து கடவுளுக்கு மாட்சி அளித்தார். அப்போ எந்த பலி மேன்மை மிக்க பலி? உன்னத பலி இயேசுவின் பலி. ஆபேலின் பலி மேன்மை மிக்கது தான். ஆனால் அதை விட கொஞ்சம் ஒருபடி மேலே போனால் மெல்கிசேதேக்கின் பலி ஒருபடி மேலே இருக்கிறது. ஏன்னா அப்பமும் ரசமும் கொடுத்து வாழ்த்துகின்ற, நேரடியாக வாழ்த்துகின்ற. ஆனால் இது எல்லாவற்றையும் விட மேலானது இயேசு கிறிஸ்துவின் பலி. அந்த இயேசுவின் பலியைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். ஒரு வகையில் கொண்டாடுகிறோம், நினைவுபடுத்தி, நினைவு கொண்டாட்டம். அதான் திருப்பலின்னு சொல்கிறோம். இதை என் நினைவாக செய்யுங்கள்னு சொல்கிறார் இயேசுநாதர். இந்த நினைவு கொண்டாட்டம்னு பார்த்துக்கணும். இந்த பின்னணியில் தான் இந்த எருசலே ஆல்ரெடி, அதாவது இன்னும் சில நினைக்கலாம் இவர் கோவில், அந்த எருசலேம் கோவிலுடைய அர்ச்சகராக இருந்தவர். சில சமயத்தில் அவர் அரசராக வந்திருக்கலாமோ என்றும் நமக்கு தோன்றுகிறது. அதனால்தான் அரசரும் குருவான மெல்கிசேதேக்கு என்று பார்க்குறோம். இதில் இந்த பெயரில் பார்த்தீங்க, உன்னத கடவுள்னு வருது. உன்னத கடவுள்னா எல் எலியோன் என்ற எபிரேய வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. எல் எலியோன் என்று சொன்னால் காட் ஆஃப் காட்ஸ். இதுக்காக இந்த வார்த்தையை பண்ணோம், உன்னத கடவுள் அப்படின்னா. பல பேர் மத்தியில், பல பேர் அந்த காலத்துலலாம் பல தெய்வங்களை வழிபட்டாங்க. ஆனால் நம்முடைய தெய்வம், நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் நம்ம ஆண்டு. இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்முடைய திருவெளிப்பாட்டில் கூட 19ஆம் அதிகாரத்தில் கூட வரும். என்னது? இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அதே பின்னணியில் தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் யாரு? நான் வணங்கும் யாவே கடவுள் என்று சொல்வதற்காக உன்னத கடவுள் என்று வருகிறது. இதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எனக்கு ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் புரியணும். இந்த முன்பே சொல்லிட்டேன், இந்த 110வது திருப்பாடலையும் இந்த தொடக்க நூல் இந்த பகுதியையும் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் அப்படியே கையாண்டு இயேசுவின் தன்மையை குறிக்க நினைத்தார்கள் என்று நம்ம சொன்னோம். ஹீப்ரு 7 பார்த்தோம் இல்லை, படித்தோம். அப்படின்னு பார்க்கும்போது இதில் இயேசுவினுடைய குருத்துவம் எல்லா குருத்துவத்தை விட மேலானது என்பதற்கு 3 காரணங்கள் சொன்னேன். ஒன்று, இயேசுதான் பலிப்பொருள். இது எல்லாரை விட மேலானது. இயேசுதான் சிலுவை மரணத்தில் சிலுவையில் நின்று தன்னுடைய பலியை ஒப்புக் கொடுக்கிறார். அதான் சிலுவை நமக்கு பலிப்பீடமாக மாறுகிறது. அதன் பிறகு இயேசுவே குருவாக இருந்து ஒப்புக் கொடுக்கிறார் சொன்னோம். இந்த பின்னணியில் தான் நம்ம பார்க்கணும். நிறைய நம்முடைய கிறிஸ்துவ யூசேஜில், நமக்கு கோயில் வழிபாட்டில் கூட நம்ம திருப்பலி ஒப்பு கொடுப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பலியை நாம் கொண்டாடுகிறோம். அவர் கடவுளுக்கு பலியானதை. அதனால் அந்த பீடம் என்பது பொதுவாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில பீடம் என்பது அலங்கரிக்கப்பட்ட இடமாக இல்லை. அது இயேசுவின் சிலுவை, அந்த சிலுவையை குறிக்கின்றதாக வர வேண்டும். குருசிஃபிக்ஷன். ஏன்னா அந்த பீடம் என்ற சிலுவையில் தான் இயேசு பலி ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கி திருச்சபையில் எதை வலியுறுத்துகிறாங்க எல்லாம்னா, வாசகத்துக்கு ஒரு மேடை, அது வாசக மேடை, பலி ஒப்பு கொடும் மேடை, அடுத்தது அறிவிப்பு மேடை. நீ ஏதாவது அறிவிச்சிங்க, அது தனி மேடை. வாசகம், அப்போ 3 மேடை இருக்கணும் என்று சொல்லு. 3 பீடம். ஆனால் முடியாதவர்கள் 2 பீடமாக இருக்கணும். ஒன்று
வாசக பீடம் தான் அந்த வத்திக்கான் திருச்சங்கம்னு சொல்கிறது. தெய்வர்மம், வாசக பீடம், பலிப்பீடம் அப்படின்னு நம்ம. ஸோ இந்த ஒரு பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது உங்களுக்கு புரியுதா இந்த மெல்கிசேதேக் பற்றி? இவ்வளவு ஆழமான விளக்கங்கள் மெல்கிசேதேக்கு இருக்கிற அந்த ஒரு பின்னணி, இதை நாம் இருக்கின்ற பல்வேறு விவிலிய பகுதிகளிலிருந்து புரிந்து கொள்வது, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இப்பொழுது மெல்கிசேதேக்கை வைத்து இனி வருகின்ற இல்லை அதில் ஒன்று என்னன்னா, இன்னும் ஒரு புரியாதல ரொம்ப பிரபலமாக சொல்லப்படுவது 10 ஆமாம், 10 பங்கு மெல்கிசேதேக்குக்கு யார் கொடுக்கறது? ஆபிரகாம் கொடுக்குறார். ஆபிரகாம் கொடுக்குறார். இது ஒரு 10 ஒரு பங்கு கொடுப்பது வந்து ஒரு அர்ச்சகருக்கு, கோவில் பணி செய்கின்ற அர்ச்சகருக்கு மக்கள் கொடுக்கின்ற ஒரு காணிக்கை. இதை காணிக்கைன்னு சொல்லலாம். அது ஏன் 10 பங்கு வந்தது, எப்படி? இது ஒரு பண்டைக்கால வழக்கம். பொதுவாக குருவானாக அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் 10 கொடுப்பது, இது வந்து இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முக்கியமாக தொடங்கினது இது வந்து எருசலேம் யூதர்கள் மத்தியில் மட்டும் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, ஆகவே இதைப்படி செய்யணும். நிறைய நம்ம பிரிந்த சகோதரர் மத்தியில் இது ரொம்ப அதிகம் வலியுறுத்துறாங்க. இதை பார்த்துட்டு இந்த இதை படிப்பாங்க, 10 பங்கு ஆபிரகாம் கொடுத்தா நீங்களும் கொடுங்கன்னு. இதனுடைய தொடக்கம் இங்கே இல்லை. தொடக்கம் வந்து மெசொப்பொட்டேமியா, எகிப்திய அந்த ஆலய கோவில்களில் பணி செய்கின்ற அந்த குருக்களுக்கு பொதுவாக 10 பங்கு அது வந்து காணிக்கையாக, குருக்களுக்குனாக்க அந்த தனிப்பட்ட ஆளுக்கு இல்லை, அந்த இதுக்காக கடவுளுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள, இவர்கள் பெற்றுக்கொண்டதற்கான காணிக்கை. பெற்றுக்கொள்வதற்கான காணிக்கைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உண்டியில் காசு போட்டுட்டாக்க நமக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கும். ஸோ as if it is a bribery to God. உண்டியில் காசு போட்டால் எனக்கு நோ, உனக்கு கடவுள் கொடுத்த ஆசிருக்கு அடையாளமாக அல்லது நன்றியாக காணி. ஸோ நார்மலாக நன்றியாக தான் காணிக்கை கொடுக்கணும் நிறைய சமயத்தில். இங்கே வந்து ஆபிரகாம் வந்து ஒரு குலத்தின் தந்தை, மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தந்தையாக இருக்கிறாரு. நம்ம யோபுல பார்க்குறோம், மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும், எப்படி ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் அப்படின்லாம் பார்க்கணும். இது ஒரு அந்த பழங்கால வழக்கப்படி ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்குக்கு ஏன் கொடுக்கிறாரு அப்படின்னா 14:20 உதாரணமாக 28வது அதிகாரம் 22 வாசிங்க. இதே தொடக்க நூல் 28-22. நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும், மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10 பங்கு உமக்கு செலுத்துவேன். யாருக்கு சொல்றது? யாக்கோபு சொல்றார், கடவுளுக்கு சொல்றார். யாக்கோபு கடவுளுக்கு சொல்றார், 10 பங்கு நான் கடவுளுக்கு கொடுப்பேன். சரி, அதே மாதிரி இதை நீங்கள் வந்து இணைச்சட்ட நூல் 14:22 வாசிங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு முன்பே நான் வந்து ஆமோஸ் 4வது அதிகாரத்தில் 4வது வசனம், அதில் ஆமோஸ் என்ன சொல்கிறார் இதை பற்றி அப்படின்றத நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அதாவது என்ன சொல்கிறார், வாருங்கள் பெத்தேலுக்கு வந்து குற்றம் செய்யுங்கள், கில்காலுக்கு வந்து குற்றங்களை பெருக்குங்கள், நாள்தோறும் காலையில் உங்கள் பலிகளை கொண்டு வாருங்கள், 3 நாட்களுக்கு ஒரு முறை 10 பங்கை செலுத்துங்கள். எப்படின்னா இவர் அந்த இஸ்ராயல் மக்களுடைய பாவ நிலையை ஆமோஸ் எடுத்துரைக்கும் போது, நீங்கள் வர்றதெல்லாம் இங்கே பாருங்க, ஆமோஸ் சொல்கிறார் மக்களை பார்த்து, வாருங்கள் வந்து நீங்கள் இதுக்கு வர போகிறீங்க, நீங்கள் எல்லாமே உங்களுடைய குற்றங்களை பெருக்க போகிறீங்க. இங்கே வந்து you are not doing what is to be done.
அதனால் நீ வழிபாட்டு தலங்களுக்கு வர்றீங்க, பாவங்களை அநியாய அக்கிரமங்களை செய்துட்டு தான் போகிறீங்க. அதனால் இவர் ஒரு ஐரானிக்கலின்னு சொல்கிறோம் பாருங்க. ஐரானிக்கலி இஸ் டெல்லிங், வாங்கப்பா இங்கே வந்து பாவம் செய்துட்டு போங்க அப்படின்றார். அதில் ஒரே ஒரு குறிப்பு என்ன சொல்கிறாருங்க, வாருங்க 3 நாளைக்கு ஒரு முறை 10 பங்கையும் செலுத்துங்கள் அப்படின்னு இங்கே செலுத்துறீங்க. 3 நாளைக்கு ஒரு முறை 10 பங்கை செலுத்திட்டு போறீங்க. எதுக்கு செலுத்துறீங்க? உங்களுடைய மூடத்தன்மை, மூட நம்பிக்கைக்காகவும் முரட்டுத்தனத்திற்காகவும் செய்யுங்கன்றார். இது அவர் வந்து ஒரு 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 ஏளனமாக மட்டும் இல்லை, கடுமையாக தாக்குகிறார். சரி, அதில் என்ன வருது? இணைச்சட்ட நூலில் இணைச்சட்டம் 14:22 ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் 10 பாகத்தை பிரித்து. இதை தாங்க நிறைய சகோதரர்கள் நிறைய பேர் இதை புயல பிடிச்சிக்கிட்டு நம்ம சாமியாருங்களை இதில் போட்டிருக்குப்பா சட்டமாக. இங்கே பாருங்க, படிங்களாம் அருமையாக இருக்கும். உன் நிலத்தில் வர்றது, உங்களுடைய உழைப்பான் வருகிறது, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? 10 பங்கை படிங்க. தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 10 பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுக்களையும் அவரது திருமுன் உண்பாய். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு என்றும் அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வாய். சொல்லுங்க. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசியளிக்கும் போது அவர் தம் பெயர் விளங்கும்படி தேர்ந்து கொண்ட இடம் உனக்கு வெகு தொலையில் இருந்தால் நெடும் பயணம் செய்ய வேண்டியதாயும் உன் பொருள்களை தூக்கிச் செல்ல முடியாததாயும் இருந்தால் நீ அதை விற்று பணத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு செல். இங்க பாருங்க, 10 பங்கு இது சட்டமா வருது. நல்லா கவனிச்சிங்க. இந்த 10 பங்கு இருக்கிறத பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலும் சரி, இணைச்சட்ட நூலும் சரி, இதை ஒரு சாடுகின்ற ஒரு வார்த்தையாக ஆமோஸ் பயன்படுத்தலாம். சரி, 10 பங்கு என்பது ஒரு வழக்கம் இருந்தது. இது எதுக்காக நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு புரியல. 10 பங்கு சாமியாரும் கூட அந்த சில சமயம் சொல்லுவாங்க, இப்படிலாம் போட்டிருக்கு, நீங்கள் 10 பங்கு கொடுக்கணும்னு. இல்லை, சி வாட் இஸ் இட், த ரியல் மீனிங் இஸ் 10 பங்கு கொடுக்கணும். எல்லா ஃபெய்த்திலும் விசுவாசிகள் கோவிலுக்கு செல்லும்பொழுது கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் காலத்தில் எண்ணிக்கை நூலில் நம்ம படிக்கிறோம், 18ஆம் அதிகாரத்தில் அப்புறம் படிக்க போகிறோம். 3 பிரிப்பாங்க. 3 வருஷம், ஒரு வருஷம் 10 பங்கு வர்றத, அதே மாதிரி 2வது வருஷம் 10 பங்கு வர்றத எல்லாத்தையும் இவங்க வந்து அந்த சேக்ரட் பேங்க்வெட்டுன்னு இருக்கும்பா. அப்படின்னா என்ன? ஒரு சமபந்தின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வெறும் சமூக சமாபந்தி இல்லை, இது வந்து கடவுளுடைய பெயரால் கோவிலில் கொடுக்கிற ஒரு உணவு. கோவில் கடவுளுடைய பெயரால் கோவிலில் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கின்ற உணவுக்கு இதை பயன்படுத்த வேண்டும். ஏன் உணவு இந்த இடத்துல? அது நம்முடைய விசுவாச பகிர்வை காட்டுகிறது, நம்முடைய சமூக உணர்வை ஒற்றுமையும் உணர்வையும் காட்ட வேண்டும். நாம் எப்பொழுதும் வந்து ஒரே தந்தையின் பிள்ளைகள், நல்லா கவனிக்கணும், ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்பதை காட்டுவதற்காக இஸ்ராயல் மக்கள் இந்த 10 பங்கு அந்த வருஷம் வர்றது எல்லாத்தையும் சேகரித்து தானியங்களாக தான் வந்தது. அதிகமாக தானியங்கள், ஆடு மாடுகள் இதெல்லாம் வச்சு அவர்கள் ஒரு விருந்து கொடுத்தார்கள். அதுக்கு வந்து சேக்ரட் விருந்து, அதாவது புனித விருந்து, தெய்வீக விருந்து என்று சொன்னார்கள். இது முதல் 2 வருஷம் பயன்படுத்துவாங்க. 3வது வருஷம் என்ன பயன்படுத்துவாங்கன்னாக்க, இதை இந்த ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த 10 பங்கை கொடுக்கணும். எண்ணிக்கை நூலை படிங்க, 18ஆம் அதிகாரம் 21 32 வசனத்தில் இதை பற்றி தெளிவாக இருக்கு. 10 அனைத்தையும் லேவியருக்கு உரிமை சொத்தாக தந்திருக்கிறேன். சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்கும் பங்கிற்கு இதுவே கைமாறு. சரி,
இது முதல் இஸ்ராயேல் மக்கள் சந்திப்பு கூடாரத்தருகில் ம் மாழ்வர். ம் ஆனால் லேவியர் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர். ம் அவர்கள் குற்றம் அவர்கள் மேலேயே ம் இருக்கும். ம் உங்கள் தலைமுறை தோறும் ம் இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும். 32 வரையிலும் வாசிங்க. இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தாக ஏதுமில்லை. ம் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலில் 10 ம் நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன். ம் எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை என்று அவர்களை குறித்து கூறினேன். இங்க பாருங்க, 12 கோத்திரம் இருக்குல்ல, அந்த கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பகுதி இடம் ஒதுக்குனாங்க. ஆமா, லேவியர் கோத்திரத்துக்கு இல்லை. கிடையாது. அவர்கள் கோவில் பணி செய்ய வேண்டும். அதனால மற்ற கோத்திரங்களை என்ன செய்யணும்? அவர்களை காப்பாற்றுவதற்கு, பராமரிப்பதற்கு அவர்களுக்கு இதெல்லாம் செய்யணும் என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அதனால ஒரு சட்டமாக வந்தது. அடுத்தது தொடர்ந்து படிங்க. பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது, நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்தாக தந்த 10 அவரிடமிருந்து நீங்கள் எடுக்கும் போது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையலை, அதாவது 10 10 ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும். 10 10 நீ ஆண்டவருக்கு படைச்சிடு சொல்லணும். அடுத்தது, அவ்வாறு அளிக்கும் உங்கள் படையல் போரடிக்கும் களத்தின் தானியமாகவும் திராட்சைப்பழ ஆலையின் ரசமாகவும் கருதப்படும். அப்படியே நீங்களும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற உங்கள் 10 அனைத்திலும் இருந்து ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள். இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையலை குரு ஆரோனுக்கு கொடுப்பீர்கள். உங்களுக்கு வரும் கொடைகள் அனைத்திலும் மிக சிறந்ததும் தூய்மையானதுமானவற்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக அளிக்க வேண்டும். எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, அதிலிருந்து மிக சிறப்பானதை நீங்கள் படைத்த பின் மீதியானது லேவியருக்கு போரடிக்கும் களத்தினின்றும் திராட்சை பழ ஆலையினின்றும் வரவேண்டியவையாக கருதப்படும். அதனை எவ்விடத்திலும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் உண்ணலாம். அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் பணிக்காக வரும் கைமாறு ஆகும். நீங்கள் அதில் மிகச் சிறப்பானதை படைத்தால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவம் இராது. நீங்கள் இஸ்ரேல் மக்களின் புனித பொருட்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள், இல்லையேல் சாவீர்கள். ஆமா, அப்போ இந்த இதுல அந்த லேவியர் இங்க பாருங்க, லேவியர் சொல்றார், அதில் ஆரோனிடம்ன்றது குரு ஆரோனிடம் கொடுக்க வேண்டும் ஒரு அப்படின்றாங்க. இப்போ நல்லா நீங்கள் இதை நம்ம பார்க்கும்போது லேவியர் வாங்கி பின்னர் அர்ச்சகர்களுக்கு கொடுக்க வேண்டும். லேவியர் வாங்கி, அதான் ஆரோனின் புதல்வர்கள், அர்ச்சகர்களுக்கு கொடுக்க வேண்டும். மக்கபேயர் 3:49 இதை பற்றி வருகிறது. பரிசேயர் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 18:21 அதிகாரத்தில் இதை ஒரு பக்தி முயற்சியாக பார்ப்பார்கள். 18வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி. பரிசேயரும் பாவியும். அப்போ இதை நான் இப்படி கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன், நான் 10 கொடுக்கிறேன். அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, கட்டளைகள் தெரியும் அல்லவா, அவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் இல்லையா? ஆமா, முறைப்படி கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. அதுக்கு முன்பு 10 கொடுக்கிறேன்னு சொல்றாரா? ஆமா, அது பரிசேயரும் வரி தண்டுபவரும் பற்றி ஊமையில வரும். ஆமா, 12வது இறைவசனத்துல 18:12 வாசிங்க. வாரத்தில் 1 முறை நோன்பிருக்கிறேன், என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். 10 பங்கை கொடுக்கிறேன். ஏன்னா இட் இஸ் எ பக்தி முயற்சி. டுடே ஆல்சோ பீப்புள் திங்க், ஓகே இது 10 பங்கு, இது இன்சிஸ்ட் பண்றாங்க நிறைய பேர். இந்த மாதிரி 10 பங்கை நீ கடவுளுக்கு கொடு அப்படின்றோம். ஸோ ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் டுடே அப்படின்னா, அதாவது இன்னைக்கு பார்க்கும் பொழுது 10 பங்கு என்பது பைபிளில் பார்க்கின்ற ஒரு அளவு. இந்த 10 பங்கு தான் கொடுக்கணும் என்பது இன்னைக்கு நம்ம அதை வற்புறுத்த முடியாது. ஆனால் கொடுக்கிறதாக ஒரு சமூகம், ஒரு விசுவாசிகள் கூட்டம், ஒரு பங்குல இருக்கிறவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா, எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ
அதன்படி அவங்க அதை செய்யலாம். சரி, இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் கொடுக்கறது இல்லையே 10ல் 1 பங்கு, அதை யாரும் நம்ம கத்தோலிக்க திச்சையோ அவ்வளவாக நீங்கள் வெளிப்படுத்துறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்கலாம். மற்ற பிரிந்த சூழல் மத்தியில் இருக்க மாதிரி நம்முடைய மத்தியில் யாரும் அதை பற்றி சொல்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்பீங்க. எதுக்காக அப்படின்னா, இது ஒரு கட்டாயமாக்கப்படும் ஒரு சூழலில் வந்துடுமே என்ற பின்னணியில் கட்டாயமாக காணிக்கை கொடுக்கக்கூடாது. விரும்பி தான் காணிக்கை, அந்த விரும்பி காணிக்கை கொடுக்கணும். சில பங்குகளில் விரும்பி காணிக்கை கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்காக பணி செய்கின்ற குருவை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கோயில்களுக்கு ஏற்படுகின்ற செலவை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்பதனால ஒரு வகையில் ஒரு சந்தா என்ற வார்த்தையே வருகிறது. சப்ஸ்கிரிப்ஷன், பாரிஷ் சப்ஸ்கிரிப்ஷன். இதை கூட இதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நிறைய சமயத்தில். சந்தா என்பது நான் சந்தா கட்டிவிட்டேன், எனக்கு அது உரிமை உண்டு, இந்த உரிமை அப்படின்னு சொல்லவே கூடாது. சந்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துறதே கூட அவ்வளோ எனக்கு ஒத்து வரல. இதுக்கு சொல்கிறோமே தவிர நீ என்னன்னு சொல்லணும், இதை காணிக்கை, நான் வழிபடுகின்ற ஆலயத்துக்கு ஏற்படுகின்ற செலவு, எனக்காக பணி செய்கின்ற குரு அவருக்கு ஏற்படுகின்ற செலவு, அந்த செலவை நிவர்த்தி செய்ய நான் காணிக்கையாக மாதத்தில் ஏதோ ஒரு பொருளை, ஒரு அமௌண்ட்டை, ஒரு தொகையை கொடுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னு சொல்கிறேன்னா, எனக்கு அனுபவம். ஒருவர் ஓகே, நம்ம எல்லாரும் இன்றைக்கி சந்தான்னு தான் சொல்கிறோம், நான் சந்தா கட்டிட்டேன், எனக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யணும் என்று ஒரு விதமான கான்ட்ராக்ட், இது ஒரு மனப்பான்மை உண்டு. ரெண்டாவது, சந்தா கட்டிட்டேன், அதனால் எனக்கு அங்கே நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட என்னென்ன செலவு வரவோ எல்லாம் என்கிட்ட சொல்லணும். பங்கு குழு இருக்குது, பங்கு குழுவில் பாரிஷ் கமிட்டி இருக்குது, அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளுக்கும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பு வருது. என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் இது சாத்தியமா? முதல்ல என்ன நினைக்கிறோம், இந்த சந்தாவை இது என் காணிக்கையாக நினைக்கல, ஃப்ரீ கிஃப்ட். இட் இஸ் கிஃப்ட் டு நாட் ப்ரீஸ்ட், நாட் டு த சர்ச், பட் இட் இஸ் அ தேங்க்ஸ்கிவிங் கிஃப்ட் டு காட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். பண்ண மாட்டோம். ஒருத்தர் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் எந்த அளவுக்குன்னா, இந்த சாமியார் சந்தான்னு கொடுக்குறேன், அவர் காணிக்கைன்னு சொல்லிட்டாரு, நான் இதெல்லாம் எனக்கு கணக்கு கொடுக்கணும், இப்படிலாம் கொடுக்கலன்னா நான் கன்சியூமர் கேஸ் போடுவேன். இதே மாதிரி ஆண்டவரை எனக்கும் ஒரு அனுபவம். கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தொலைபேசி அழைப்பு, 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவர் திடீர்னு ஒரு விஷயத்தில் பங்கு சாமியார்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு குடும்பத்துக்காக. அவர் பங்கு சாமியார் யதார்த்தமா, எப்போ 2 வருஷமாக நான் பார்க்கவே இல்லையாப்பா, எங்கேப்பா போனேன் நீ குடும்பத்தோட? நான் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போகிறேன், சந்தா தான் கொடுத்துறேண்ணே. ஸோ சந்தா கொடுத்தா அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்டு. அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இது நம்ம மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வேணும். நான் இன்னைக்கு நல்லா சொல்கிறேன், 10ல் 1 பங்கை கொடு, 10ல் 20 பங்கு கொடு, 1 பங்கு இல்லை 10ல் 15 பங்கை கொடு, எனக்கு தெரியாது. இதை நீ கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கையாக நினைக்கணும் தவிர நன்றி காணிக்கையாக நீ சாமியாருக்கென்றோ அல்லது உன்னுடைய உரிமையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ இல்லை. ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் நிறையவே மாறணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காரியம் வருது, நான் சந்தா கட்டிட்டேன், என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நன்மை கொடுக்கணும், கோயிலுக்கு வரணும், வராரு என்கிட்ட நான் கொடுக்குறேன் சந்தா. ஞானஸ்தானத்தை சொல்லலை, நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த காரணத்துக்காக தான். பார்த்தீங்களா? ஏன்னா நானே சாமியாராக இருந்தப்போ ஒருத்தர் வந்தார், ஞானஸ்தானம் வேணும்னு. அப்பா நான் உன்னை உண்மையிலே பார்க்கல, கோயிலுக்கே வராததுக்கு நான் எப்படியுமே கொடுக்க முடியும், நீ கோயிலுக்கு வரணும், நீ அதெல்லாம் முடியாது, நீ வா அப்படின்னு ரொம்ப தகராறு.
நான் அங்கே போகிறேன், எங்கே வேணாலும் போய்க்க, எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் என்கிட்ட நம்ம ஞானஸ்நானம் வாங்கினா உன்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நான் குழந்தைக்கு ஞானஸ்நானம். அவருடைய விசுவாச வாழ்க்கை நம்ம தெரியணும் இல்லையா? தெரியணும். உன் விசுவாசத்தை நீ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் உன் விசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசி அப்புறம் அவர் 2 வாரம் 3 வாரம் கோயிலுக்கு வந்து அவங்க குடும்பத்தோட வந்து என்னை பார்த்துட்டு ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த சந்தா விஷயத்தில் இவங்க எல்லாம் வந்து இது நான் பத்திரிக்கைக்கு பணம் கட்டியிருக்கேன் சந்தா, அந்த பத்திரிகை எனக்கு வந்தாகணும். தட் இஸ் த ப்ராப்ளம், தட் இஸ் த திங்கிங். புரியுதுங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னுடைய உரிமை, நான் கொடுக்குறேன், உரிமைக்காக நான் ஐ ஹவ் டு எஸ்டாப்ளிஷ் மை ரைட் அப்படின்றாங்க. இது நிறையவே மாறணும். அப்போ அவன் சொல்கிறான் கன்சியூமர் கோர்ட்டுக்கே போவான்ன்ற. ஏப்பா நீ கொடுக்குற காசு எதுக்காக கொடுத்தீங்க அது தெரியாது, காணிக்க கடவுளுக்கு காணிக்க நீ நான் உண்டியில் காசு போடுறேன், அது நான் போய் கணக்கு கேட்குறேன்னா கிஃப்ட் அவ்வளோதான். இன்னும் கிஃப்ட்னா ஃப்ரீ, என்னுடைய காணிக்க என்னுடைய அது கடவுள் பார்த்துக்குவேன், கடவுள் எனக்கு செய்தார் அதுக்கு நன்றியா நான் செய்வேன். அதுதான் அர்த்தம். நம்முடைய மனசுல இருக்க வேண்டியது இந்த 10ல் 1 பங்குன்றது கடவுள் எனக்கு செய்த நன்மைத்தனத்துக்கு நான் நன்றியாக நான் கோவிலுக்கு கொடு. அது ஒன்று. இன்னொன்றும் ஒன்று, இந்த கோவில் பணி செய்கின்றவர்கள் அவர்கள் எனக்காக கடவுள் பேரில் பணி செய்கின்றார்கள், அவர்களுக்கு பொறுப்பு நான். நம்முடைய பொறுப்பு சும்மா யாராவது பார்த்து ஒரு பிஷப் சொல்லுவார், இந்த ஜனங்கள் அவர் சொல்லுவார், எப்போ நீங்கள் உங்கள் சாமியார் நான் அனுப்புனேன்னா அவருக்கு நீங்கள் காப்பாற்றிக்கலன்னா நான் சாமியார் அனுப்ப மாட்டேன். அந்த பொறுப்பு வரணும். ஆனால் நான் எத்தனை சாமியாருக்கு நான் தான் காப்பாற்றிக்கிறேன், ஜனங்க எங்க காப்பாத்துறாங்க? அவங்க ஜனங்களுக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்றது அதுதான் நம்ம மக்கள் கவனிக்கணும். இந்த சந்தா அல்லது 10ல் 1 பங்கு என்னுடைய நன்றி கடன், கடவுளுக்கு நான் செலுத்தும் நன்றி கடன், அதே சமயத்தில் என்னுடைய கடமை, கோவிலுக்கும் மற்றதற்கும் நான் சொல்ல வேண்டிய கடமை என்பதை தெளிவுபடுத்தணும்பா. இது உங்களுக்கு தெரிஞ்சா போ, இதன் வழியா அடுத்த பகுதிக்கு போவோம். இல்லைன்னா ரொம்ப 21 வாசிங்க. சோதோம் அரசன் ஆபிராமிடம், ஆள்களை என்னிடம் ஒப்படைத்து விடும், ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிராமை செல்வன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலும் இருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் என்னுடன் வந்த ஆனேர், சுக்கோல், மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். இது ஆபிரகாமுடைய மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையை மட்டுமல்ல, கடவுள் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் காட்டுகிறார். பாருங்க, ஆபிரகாம் பணம் எனக்கு வேணாம் இல்லையா, சொத்தும் வேணாம், நான் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ போராடவில்லை, நியாயத்தை அநீதியாக அபகரித்து கொண்ட அரசரை எதிர்த்து போராடி நான் மீட்டு வந்தேன். ரொம்ப அருமையாக அந்த சொல்றார் அழகா. நான் மற்றவருடைய இங்க பாருங்க, வழக்கமா அந்த காலத்துல இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். ஏன்னா முற்காலத்தில் போரிட்டதனுடைய அடிப்படை நோக்கம் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக போரிட்டு சொத்தை கொண்டு வர வேண்டும். நீங்க எங்க பார்த்தாலும் பார்த்துக்கலாம், படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில. ஈவன் தி முகலாய படையெடுப்பு இல்லையா, ஈவன் மற்ற இப்போ ரீசன்ட் டைம்ல மாடர்ன் டைம்ல அரசுகள் காலனி கூட இப்ப நம்ம இவங்க இருந்தாங்க, ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க, நம்முடைய சொத்துக்கள் நிறைய இப்போ லண்டன்ல இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆமா, காலனி ஆட்சிகள் ஆப்பிரிக்காவில் எல்லாம். ஸோ இது பணம் அல்லது பொருளை அபகரிக்க வேண்டிய என்ற காரணத்தால் சண்டை போடுறாங்க. ஆனால் ஆபிரகாம் அது செய்யல. ஆபிரகாமுடைய நோக்கமே அவருடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டும், அது மட்டுமல்ல அநியாயம் செய்த அரசரை தண்டிக்க வேண்டும். இந்த நீதியான நோக்கத்திற்காக சென்றதுனால அவர் அப்படியே சொல்லிட்டாரு, நோ,
எனக்கு இந்த பொருள் எதுவுமே வேணாம். அதுவும் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னால் நான் இந்த அபிரகாம் இப்படி பெரிய ஆளானான் என்று. இன்னும் அபிரகாம் யாரால் பெரிய ஆளாகணும்? கடவுளால். பொருள், சொத்து, சுகம், பணம் நமக்கு பெருமையை தரக்கூடாது. அதான் அபிரகாம். அது இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், பொருளால் ஒருவன் மீட்படைய முடியாது, பொருள் ஆசையால். இல்ல, அதுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த மூவரும் உதவி செய்தவர்கள். இந்த 3 பேர் கடைசியா சொல்றாரு பாருங்க, ஆனேர், மம்ரே, சுக்கோல், இவங்கெல்லாம் எனக்கு அவருக்கு உதவி செய்ததுனால அவர்கள் தங்கள் உரிமையை எடுத்துக்கொள்ளட்டும் என்று. அப்போ இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன், இந்த பகுதியில பார்த்தா நம்ம இந்த 14ஆம் அதிகாரம் நம்ம 2 பகுதியாக பார்க்கிறோம் இல்ல. ஒன்று அபிரகாம் லோத்தை மீட்கிறார், இரண்டாவது மெல்கிசேதேக்கு கொடுத்த ஆசி. மெல்கிசேதேக் a God fearing Canaanite king. மெல்கிசேதேக் Canaanite king, God fearing இல்ல அப்படின்னு இருக்கு. மெல்கி a symbol of union of religion and civil life. எப்படின்னா தாவீதை போல 19ஆம் அதிகாரம் 6ல் வாசிக்கிறோம், விடுதலை பயணத்தில் வாசிக்க போகிறோம், மோசஸ் விடுதலை பயணம். அதே போன்று 2 சாமுவேல் தாவீதில் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17-18 இருக்க மாதிரி இவர் ஒரு மெல்கிசேதேக்கை நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஒரு குருவும் அரசருமாக மட்டுமல்ல, அவர் அமைதி நகரின் அரசர், அமைதியை கொண்டு வருவர் என்று நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணத்தை மெல்கிசேதேக்கில் பார்க்குறோம். இதில் அவர் பிளஸ்ஸிங், கடவுள் கொடுத்த பிளஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அந்த பிளஸ்ஸிங்கை அவர் என்ன பண்ணுறாரு, ரிப்பீட் பண்ணுறார். இந்த இடத்துல அபிரகாமுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறார். சரி, இந்த ஒரு பின்னணியில் இதில் 14ஆவது அதிகாரத்தில் நான் பார்க்குறது, மெல்கிசேதேக் என்ற வார்த்தையை விட அபிரகாம் எப்படி அவருடைய தனித்தன்மை, கேரக்டர் எப்படி பெருமைப்படுத்தப்படுகிறது. அப்போ தன்னை விட்டு பிரிந்த லோத்தை காப்பாற்றுவதற்கும் இல்லையா, அதே சமயத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கும் தனக்கு ஆசி வழங்கியவருக்கு 10ல் 1 பங்கை கொடுத்து தன் கடமையை நிறைவேற்றுவதற்கும். நீங்களாம் குருவா இருக்கும், நம்மலாம் குருவா இருந்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக சேவை செய்கிறீங்க. சேவைன்னா போய் அவர்களுக்கு அருட்சாதனம் வழங்குறோம், மக்களை சந்திக்கிறீங்க, அன்பிய கூட்டங்கள் நடத்தி மக்களுடைய பிரச்சனை முழு நேரமும். எனக்கு சரியும் நம்ம சாமியாருங்க நிறைய பேர் காலையிலேருந்து சாயந்தரம்லையும் தங்களை பற்றி கவலைப்படாமல் சாப்பாட்டு நேரம்லாம் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றதில்ல, இஷ்டத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? they are fully at the people for God. ஆனால் அப்போ மக்களுக்கு என்ன கடமை இருக்கா இல்லையா? அப்போ நம்ம குருக்கள் எல்லாம் யாருடைய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா மெல்கிசேதேக் இடத்துல இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அபிராம் இடத்துல இருக்காங்க. அப்போ அபிராம் என்ன செய்தார்? கடமையை செய்தார். 10ல் 1 பங்கை கொடுத்து தன் கடமையை நிறைவேற்றுகிறார். பழங்காலத்தில் அந்த திருப்பாடு 110 சொன்ன மாதிரியோ அல்லது மற்ற இணைச்சட்ட நூல் இல்லை சொல்லி இருக்க மாதிரியோ அந்த கடமையை செய்கிறார். இதுதான் நம்ம எல்லாருமே நினைக்க வேண்டியது. நம் பொது நலனை, கடவுளுடைய பெயரில் பிற நலத்தை செய்கின்ற பணியாளர்களுக்கு எப்பொழுதும் நாம் அதை அடைகின்றவர்கள் கடமை உணர்வோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம் கொடுக்கின்ற 70% கல்வி பணி இந்த நாட்டில் இருக்கு. ஆனால் 70% கல்வி பணியை பெற்றுக்கொண்ட மக்கள் இதே கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கி கொடுமைப்படுத்துகின்ற நிலை இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க அப்போ நீதித்தன்மை எங்க இருக்கு? நேர்மை எங்க இருக்குது? அதான் இது நான் அதிகமாக சொல்லிட்டு போகலாம், ஆனால் கொஞ்சம் அரசியலோட பேசுகிறீங்களேன்னு சொல்லிடுவாங்கன்னா நமக்கு
இந்த விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டி, அவ்வளோதான். அது இது ஒன்றும் புரியாத ஒன்று இல்லை. இருந்தாலும் மக்கள் அதனுடைய ஆழத்தை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அப்ரஹாம் ஒரு சிறந்த உதாரணமாகவே நமக்கு மாறுறார். சாதாரண நிலையில் இருக்கின்ற நம்மை போன்ற மக்களுக்கு அவரவர் கடமைகளை ஒரு சமய சார்பாகவும் ஒரு சமூக சார்பாகவும் தன்னுடைய கடமை என்று ஏற்றுக்கொண்டு அதை செய்வதில் எந்த அளவுக்கு இவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார் என்பது மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று கிடைச்சிருக்கு. அடுத்த அதிகாரம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த 14வது அதிகாரத்தில் இந்த ஒரு அதிகாரம் முழுவதும் நமக்கு கிடைக்கப்பெற்ற பல்வேறு விளக்கங்கள் வழியாக அப்ரஹாமை ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தின் மிகுதியால் அழைத்ததும், அந்த அழைப்பை அப்ரஹாம் ஏற்றுக்கொண்டு இறைவனின் திருவுளப்படி நடந்ததும், தன்னுடைய சகோதரரை அவருடைய பெருந்தன்மையோடு மீட்டு கொண்டு வந்ததும், அவருடைய சொத்துக்களோடு அவருடைய நிலபுலங்களோடு அவரை மீட்டு கொண்டு வந்ததும், எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சமய கடமையையும் தன்னுடைய சமூக கடமையையும் இறைவனுக்கு நன்றியாக அவர் சமர்ப்பணமாக்கியதையும் நாம் சிறப்பாக இந்த விவிலிய வசனங்களின் பின்னணியிலே விளக்கங்களை பெற்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். இவற்றை வாழ்வாக்குவது நம்முடைய கடமை. எனவே இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த இறை வார்த்தை விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். தொடக்க நூல் அதிகாரம் 14. அம்ராபல் சினையார் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெதர்லகோமர் ஏலாமின் அரசனாகவும் திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா, கொமோரா அரசன் பிர்சா, அதிமா அரசன் சினாபு, செபோயும் அரசன் செமேபர், பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் சித்திம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர். 12 ஆண்டுகள் அவர்கள் கெதர்லகோமருக்கு பணிந்திருந்தனர். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். ஆனால் 14ஆம் ஆண்டில் கெதர்லகோமரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்னைமில் இருந்த ரபாயியரையும் காமிலிருந்த சூசியரையும் சாவே கிரியாத்தமில் இருந்த ஏமியரையும் சேயர் மலைப்பகுதியில் இருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த ஏல்பாரான் வரை துரத்திச் சென்று முறியடித்தனர். அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன்மேட்சு பாற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த ஏமோரியரையும் அழித்தனர். அப்பொழுது சோதோம் அரசனும் அதிமா அரசனும் செபோயும் அரசனும் பேலா அரசன் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லகோமருடன் கோயம் அரசன் சிதாலுடனும் சினையார் அரசன் அம்ராபலுடனும் எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக சித்தீம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். இந்த சித்தீம் பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிக பல இருந்தன. சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள், உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவன் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான். அப்பொழுது ஆபிராம் எசுக்கோல், ஆனேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத் தோப்பில் வாழ்ந்து வந்தார். அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டிக் கொண்டு
தான் வரை அவர்களை துரத்திச் சென்றார். அவரும் அவர் ஆள்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர். தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஓபா வரை அவர்களை துரத்திச் சென்றனர். அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார். ஆபிராம் கெதர்லகோமரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். சோதோம் அரசன் ஆபிராமிடம், ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும், ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிராமை செல்வனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் என்னுடன் வந்த ஆனேர், சுக்கோல், மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றார்.